மறை இறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேரம் எந்த கண்ணை விட்டு நீங்காவே. முருகனுக்கு திருமாலை ரொம்ப பிடிக்கும். மாமா எத்தனை மாமாக்கள் இருந்தாலும் அது சில பேருக்கு சில மாமாக்கள் பிடிக்கும், சில மாமாக்களுக்கு மருமகன் பிடிக்கும். அப்படிப்பட்ட இந்த திருமாலை பத்தியும் எத்தனையோ ராமாயணம்ங்கிறதே திருமால் தானே. திருமால் ராமரா அவதாரம் செஞ்சாரு இல்லையா. அந்த திருப்புகளை நிறைய இருக்கு. அதுக்கு ஒரு நாள் 24 மணி நேரம் கொடுத்தா கூட அது பேச முடியும். ஆனா சிலதுதான் எடுத்துட்டு இருக்கேன். அதனால ஏன் அதை எடுத்துக்கல இதை எடுத்துக்கலன்னு நீங்க கேட்க வேண்டாம். அது இன்னொரு நாள் எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணி சொல்றேன். இன்னைக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சொன்னாக்க உங்களுக்கு அது தெரியும். அதெல்லாம் எழுதி வச்சுக்கலாம். இதை என்ன கேட்டாலும் நான் சொல்றேன். நீங்க கூடியிருக்கும் எல்லா அன்பர்களுக்கும், எல்லா பெரியவர்களுக்கும், எல்லா குழந்தைகளுக்கும் என்னோட சின்னவாளுக்கு ஆசீர்வாதங்கள், பெரியவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள், எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஆதிகாவியம்னு உங்களுக்கு எல்லாம் தெரியும். ராமாயணம் ஆதிகாவியம்னு போற்றப்படுது. ஏன்னா ராமாயணம் நீங்க டிவிலையும் பார்க்கலாம், இல்ல கேலண்டர்லயும் பார்க்கலாம், இல்ல புஸ்தகத்திலையும் படிக்கலாம் இல்லையா. அதனால ராமாயணங்கிறது ரொம்ப அது பிரசித்தமா இருக்கு. அது எத்தனை தடவை அது நாடகமா போட்டாலும் அதை கட்டாயம் மக்கள் உட்காந்து பாக்குற மாதிரி இருக்கு. அது முதல்ல வால்மீகி எழுதினார் இல்லையா. அது நமக்கு தெரிந்த கம்பராமாயணம் தவிர பல ராமாயணங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதாவது ராமச்சரித்த மனசுங்கிறது துளசி ராமாயணம், அது ஆனந்த ராமாயணம், அத்தியாத்ம ராமாயணம், அற்புத ராமாயணம், அமல ராமாயணம், ரகுவம்சம் உட்பட எத்தனை ராமாயணம் இருக்கு தெரியுமோ? 120 ராமாயணங்கள் இருக்கு. இந்த 120 ராமாயணம் படிக்கணுங்கிறது இல்லை. சிலதுல எல்லாம் ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு சேஞ்ச் பண்ணிருப்பா. டைரக்டர்ஸ்லாம் சேஞ்ச் பண்ற மாதிரி சிலதெல்லாம் இருக்கும். சிலதெல்லாம் நமக்கு வேணுங்கிறது என்ன, இந்த ராமதாசர் துளசி ராமச்சரித்த மனசும், அதாவது துளசி ராமாயணம், கம்பராமாயணம், அது மாதிரி அற்புத ராமாயணம் நமக்கு வேணும். அதனால வால்மீகி ராமாயணம் தான் நம்ம அதை ஃபாலோ பண்றோம். அதனால ஏதாவது ஒண்ணு ஃபாலோ பண்ணினா போதும், எல்லாத்தையும் படிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம், ராமாயணம்னு எழுதாட்டா கூட அந்த ராமாயண நிகழ்ச்சிகள் இருக்கும் இல்லையா. அந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அருணகிரிநாதர் எப்படி தன்னோட திருப்புகழ ஆட்கொண்டு இருக்கார் அப்படின்னு நம்ம இப்ப பார்க்க போறோம். அதனால உங்களுக்கு எல்லாம் தெரியும் எத்தனை காண்டங்கள் இருக்கு. காண்டங்கள்னா சாப்டர்ஸ் எத்தனை இருக்கு, வகையா இருக்கு இல்லையா. அதனால பாலகாண்டம்னா அது பருவங்கள்னே சொல்லலாம். பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம்னு வால்மீகி முனிவர் எப்படி எழுதி வச்சாரோ அதே வரிசைப்படி நம்ம அருணகிரிநாதர் பாடல்கள் எல்லாம் இப்ப பார்க்க போறோம். நிறைய விட்டு அங்கங்கதான் இருக்கு. இருந்தாலும் நம்ம அந்த வரிசையில நம்ம பார்க்கலாம். முருகன் முதல்ல அதாவது இவர் எப்படி அப்படியே இருந்தார், அருணகிரிநாதர் இருந்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அது வாய் வார்த்தையா தான் நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம். அதுக்கு ப்ரூஃப் எல்லாம் இருந்தாலும் அப்படியே வச்சுக்கலாமே. அவர் கோபுரத்துல விழுந்தார், அவர் தாங்கி பிடிச்சு எல்லாம் ஆச்சு. அதுக்கப்புறம் நிஷ்டையில இருந்தார். அதுக்கப்புறமா அவர் எழுப்பி நீ பாடுன உடனே அவரை பாட முடியாதுன்னு சொன்ன உடனே முதல்ல நான் எடுத்து கொடுக்குறேன் நீ பாடு அப்படின்னு முத்தை திருப்பத்தி திருமுத்துன்னு எடுத்து கொடுத்தார். உடனே இது வெள்ளம் மாதிரி, அதாவது அருவி கொட்டுமே அது மாதிரி முத்தை திருப்பத்தி திருளியாத்தி சத்தி சரவண முத்தி குருவித்து குருபரையன் ஓது முட்கள் பரமற்கு சுகுதி முற்பட்டு கற்பி திருவரும் 33 தமரர் மடிப்பேன 10 தலை தத்த கணிதோடு ஒற்றை மத்தை புழுதுரு பட்டப்பகை வட்ட திகிரி இரவாக பக்தர் இரதத்தை கடவிய பச்சை பேர் மெச்சத்தருபொருள் பட்சத்தோடு ரட்சித்தருள்வதும் ஒரு நாளே அப்படின்னு அது பாதி கருத்து. அதுக்கப்புறம் தித்தி தேவத்தை நிறுத்த பதம் வைத்து வயிறு விதி கொட்ட நடித்தேன். அது போர்க்களங்கள்னா அவர் சொல்லு அப்படி சொல்லிச்சு. நம்ம இது எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னு நீங்க பண்ணலாம். இப்போ ஒரு கல்யாணத்துக்கு போறேன் அப்படின்னா பெரிய வாழை இலையை போட்டுடுவோம். வாழை இலை அதாவது டைனிங் ஹால் சொல்றேன். வாழை இலையை போடுவோம். அதுல எல்லாம் கொஞ்சம் தான் வைப்பாங்க. நீங்க இது என்ன கொஞ்சமா வைக்கிறாளே அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரியும் ஏன் அப்படி வைக்கிறாங்கன்னா அதுல எல்லாம் போய் இதெல்லாம் நான் செஞ்சு வச்சிருக்கோம். இதுல உங்களுக்கு எது வேணுமோ அதை கேட்டு வாங்கி சாப்பிடுங்கோ அப்படின்னு சொல்றாங்க மாதிரி இருக்கு அந்த அந்த நிகழ்ச்சி. அதாவது அதுல பரமாற்றம் இல்லப்படி இந்த காலத்துல நீங்க ரீசெண்டா நீங்க இந்தியா கல்யாணத்துக்கு போயிருந்தாக்க ஒரு கார்டு இப்போ கேட்ரஸ் சமையல்காரன்னு சொல்ல வேண்டாம், சமையல் எக்ஸ்பர்ட்ஸ்ன்னு சொல்லலாம். நலபாகம்னு வச்சுக்கோங்களேன். அந்த நலபாகத்துல இருக்கிறவா ஒரு கார்டு கொடுப்பா. இதுல காலை உணவு என்ன, சிற்றுண்டி என்ன, மதிய உணவு என்ன, இரவு உணவு என்னன்னு அதை நம்ம கையிலேயே கொடுத்துருவோம்.
இப்ப இது மாதிரி போட்டு வைக்க வேண்டாம். இப்ப வந்து அவர் போடுறது இருக்கு இல்லையா, அந்த போடுறது மாதிரிதான் அந்த முத்தை திருப்பதி திருநகையில என்னென்ன வரப்போகுது அப்படின்னு முன்கூட்டியே நமக்கு காமிச்சிருக்காங்க. நீங்க பாருங்க, திருப்புகள் நீங்க உள்ளுக்குள்ள போறேன், இதுல வந்து ராமாயணம் வரப்போறது, மகாபாரதம் வரப்போறது, தத்துவங்கள் வரப்போறது, சிவனை பத்தி வரப்போறது, அப்புறம் வந்து வள்ளியை பத்தி வரப்போறது, எல்லாமே அதுல வந்துடும். போர்க்களத்தை பத்தி வரப்போறது, இத சூரபத்மனை பத்தி வரப்போறதுன்னு கொஞ்சம் 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 காமிச்சு வச்சிருப்பாரு அதுல. அதனால நம்ம வந்து இதுல அதுலயே என்ன 10 தலை தத்த கணிதொடுற ஒற்றைகிரி மத்தை பொறுதருன்னு, அது ஒற்றைகிரி மத்தை பொறுதருங்கிறது அது வந்து இது விஷம், அதாவது அமிர்த கடைஞ்சது போயிடும். ஆனா 10 தலை தத்த கணிதொடு அப்படின்னு ராமாயணத்தை கொண்டு வந்துட்டாங்க இல்லையா. அதுல இது ராமாயணம் அப்படின்னு அதுக்கப்புறமா வந்து மகாபாரதம் வரும். இது மாதிரி வந்துட்டே இருக்கும். பகவத்கீதை இது வரும். அது மாதிரி இல்லை. முதல்ல வந்து ராமரோட திரு அவதாரம் பண்றது முதல்ல நம்ம எடுத்துக்கணும் இல்லையா. குழந்தை பிறக்கிறதுன்னு அதுதான் முதல்ல எடுத்துக்கணும். ராவணனோட கொடுமைகள் எல்லாம் தாங்காத தேவர்கள்லாம் என்ன பண்ணினா வந்து இறைவன் கிட்ட சொன்னார். இறைவன்னாலே சேர்க்கணும், உடனே சேர்த்துப்பான் வந்து தசரதர் அவர் மனசுல வச்சிருக்காரு. நம்ம ஒரு டிராமா போடணும், அந்த டிராமால தசரதன் தான் இருக்கணும், தசரதன் வந்து 10 தச அவதாரம் எடுக்கணும் அப்படின்னு அவர் வச்சுட்டார். இப்ப ராமர் அவதாரம் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு வந்து இவர் கிட்ட சொல்றார், அதாவது திருமால் கிட்ட சொல்றார், விஷ்ணு கிட்ட சொல்றார், நீங்க உங்ககிட்ட கொடுத்துட்ட இந்த ப்ராஜெக்ட நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால வந்து இந்த ராவணனோட கொடுமைகளை தாங்க தேவர்கள்லாம் இது மாதிரி வேண்டுகோள் விடுத்தா இல்லையா. அதனால சரி, நான் வந்து தசரதன் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு வந்து நான் மகனா வந்து பிறக்கிறேன் அப்படின்னு மகாவிஷ்ணு வந்து இது பண்ணிட்டார், தீர்மானம் பண்ணிட்டார். அதனால மகாவிஷ்ணு இதைத்தான் அருணகிரிநாத ஆலகால படப்பை, நல்லா கவனிச்சுக்கோங்க, ஆலகால படப்பைன்னு தொடங்குவோம். நான் முழு பாட்டு சிறுத்தைக்குன்னா சொல்ல போறதில்ல. ஆலகால படப்பைன்னு ஒரு தோன்றும் இல்லையா, அந்த இதுல மேலை வானோர் உரை தசரற்கு ஒரு பாலனாகி உதித்து, இது பாலகண்டத்தை அவர் உதிக்கிறார் அப்படின்னு அழகுபட சொல்றார். அதாவது தேவர்களோட வேண்டுகோளுக்கு இணங்க மகாவிஷ்ணு வந்து தசரதற்கு மகனாக வந்து அவதரித்தார் அப்படின்னு கருத்து இருக்கிற அந்த பாட்டை மேல மேல பாட்டுகள் வந்து போயிட்டே இருக்கும். அப்படி வந்து ஒப்பற்ற குழந்தை, அதாவது ஒரு பாலனாகிய, ஒரு பாலனாகிய நிறைய பாலன் தான் வந்தா இல்லையா. ஒருனா ஒப்பற்ற, ஒரு சூரியன் ஒரு சந்திரன் தான் சொல்றது வழக்கம். அதனால ஒரு நல்ல ஒப்பற்ற இத்தனை பேர் இருந்தாலும் ஒப்பற்றவனா சிறப்பா இருந்தான் அப்படின்னு சொல்றது வழக்கமாக்கு. ராமரை வந்து கோசல தேவி என்ன பண்ணா, அவன் அம்மா கோசல வந்து ரொம்ப அன்போட வளர்த்து வரா. எல்லா அம்மாவும் வளர்த்து வரா. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், சாப்பிட்டா 4 அடி கொடுப்போம், பாரு நீ சாப்பிடலையா இல்லையா, பூச்சாண்டி வருது, பூதம் வருது அப்படின்னு சொல்லுவோம். ஆனா கோசல அப்படி இருந்தாடா இல்ல. ராமன் வந்து தலை நடையிட்டு நடக்க ஆரம்பிச்சு காலத்துல நடந்த ஒரு நிகழ்ச்சியை நம்ம கண் முன்னாடி ஒரு காட்சியா கொண்டு வந்து அவர் காமிக்கிறார் முனிவர். கோசல வந்து ஒரு நாள் என்ன பண்ற, ராமரை வந்து பால் குடிக்க பாப்பா அப்படின்னு அழைக்கிறார். அப்ப வந்து எல்லா தாய்மார்களும் செய்யறதுதான். இருந்தாலும் பெரிய படமா இருக்கு. இன்னுமே பிரச்சனை இல்லை தம்பி. நான் வெளியே கிளாஸ் முடிச்சுட்டு வெளியே வந்தேன். இதுக்கான கிளாஸ் மறுபடியும் போயிடுவேன், அவ்வளவுதான். அதான் இந்த வாசல் இருக்கா, வாசல் இருக்குது எங்க பார்த்தேன்.
இப்ப கேக்குறதா? கேக்குது மேடம். வந்து இது லேப்டாப் எடுத்ததுனால லேப்டாப் எடுத்ததுனால நான் வந்து இதுல வச்சுக்கிறேன். அதனால வந்து முதல்ல அந்த ராமரை வந்து கூப்பிடுறான். அவன் அம்மா வந்து கோசலையை கூப்பிடுறான். அத முதல்ல வந்து எப்படி எப்படின்னா எந்தை வருக, ரகுநாயக்கா வருக, மைந்தா வருக, மகனே இனி வருக அப்படின்லாம் சொல்றோம். இப்ப எப்படி சொல்றா அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். முதல்ல ராமரோட திரு அவதாரம் விளக்கப்பட்டது இல்லையா? ராவணனோட கொடுமைகள் எல்லாம் தாங்காத தேவர்களோட அந்த இதுக்கு இணங்க அது மாதிரி இவர் சொல்றாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இப்ப அதை வந்து முழுசா அதை பார்க்க போறோம். என்ன என்ன எப்படி இருக்கு அப்படின்னு. என்னால முதல்ல வந்து யாரு பாடப்படுறேன்னு நீங்க அதை முதல்ல பாடுங்க, அப்புறம் நான் விளக்க சொல்றேன். நமஸ்காரம் மேடம். எந்தை வருக, ரகுநாயக வருக, மைந்த வருக, மகனே இனி வருக, என் கண் வருக, எனதாருயிர் வருக, அபிராமா இங்கு வருக, அரசே வருக, முலை உண்க வருக, மலர் சூடிட வருக, என்று பரிவினோடு கோசலை புகழ வருமாயன். அப்படி வருமாய சிந்தை மருவும் அழகா அப்படின்னு அவர் முடிக்கிறாரு. அதனால எப்படி வராரு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் இப்போ. அதாவது எந்தை வருக, ரகுநாயக்கா வருக, மைந்தா வருக, மகனே இனி வருக, என் கண் வருக, எனது ஆரியர் வருக, அபிராமா இங்கு வருக, அரசே வருக, முலை உண்க வருக, மலர் சூடிட வருக அப்படின்னு அவர் சொல்றார். அதனால இப்ப வந்து அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஒரே ஒரு நிமிஷம். இது சரியா வருதான்னு பாக்குறேன். நான் லேப்டாப் சரியா வருதான்னு பாக்குறேன். சாதாரணமா தகராறே ஆகாது, இன்னைக்கு என்ன தகராறு ஆகுது? ஒன் செகண்ட். நினைச்சுட்டே இருந்தேன். இப்போ இன்னும் தெரியல, வரமாட்டேங்குது. ஓகே. கோசலதேவி வந்து இது மாதிரி எந்தை வருக, ரகுநாயக்கா வருக அப்படின்னு கூப்பிடுறா அப்படின்னு இப்ப சுகுணா பாடினா இல்லையா? ஏன் இவ்வளவு முறை அழைக்கிறா அப்படின்னு நம்ம நினைச்சுக்கலாம். நீ வாப்பா அப்படின்னு சொன்னாலே போதுமே. ஆனா பால் குடிக்க கோசல வந்து ராமரை அழைக்கும் இந்த வண்ணல பல கருத்துக்கள்லாம் அடங்கி இருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். இதுல உள்ள ஆன்மீகமும் அந்த தமிழ் இருக்கு இல்லையா, அந்த தமிழையும் நம்ம பார்த்தாக்க நமக்கு புரியும். என்னமோ ட்ரபிள் பண்றது என்ன இன்னைக்கு பார்த்து கேக்குறதா? இல்ல ஏதேனோ வரமாட்டேங்கிறது, அதனால சரி சரி கேட்டதுன்னா சரி அப்படின்னா. ஓஹோ,
பிள்ளைத்தமிழ் நூல்ங்கிறது அதாவது பிறப்பு இறப்பு இருக்கிறவாளுக்கு தான் பிள்ளைத்தமிழ் நூல் இருக்கும். ஆனா ராமருக்கும் பிறப்பும் இருந்தது இறப்பும் இருந்தது. ஏன்னா இது அவதாரம் தானே. அதனால பிள்ளைத்தமிழ் பாடணும்னு இவருக்கு ஆசையா இருந்தது. அப்ப இந்த பிள்ளைத்தமிழ் நூல்கள்ல வருகை பருவம்னு ஒண்ணு வரும் இல்லையா, அதாவது வரிசையா பருவங்கள்லாம் வரும். அப்ப இந்த வருகை பருவம்னு வரிசையா ஒவ்வொரு பருவத்திலயும் 10 பாடல்கள் மூலமா அந்த விதம் அமையும். அதுல ஒவ்வொரு பாடலும் வருக வருகவேன்னு முடியும். அதுபடி வருகை என்பதை 10 முறை அமைச்சிருக்காரு இந்த அருணகிரிநாதர். இந்த பாடல்ல ஒரு வருகை பருவமாகவும் அமைஞ்சிருக்கு. சில பிள்ளைத்தமிழ் நூல்கள்ல பருவத்துக்கு ஒரு பாடலா 10 பாடல்களோட முடிச்சிருப்பார். அதுபடி பார்த்தா இது பிள்ளைத்தமிழ் பாடலாகவும் நம்ம சொல்லலாம். அது மாதிரி இருக்கச்சு ராமருக்கு பிள்ளைத்தமிழ் அருணகிரிநாதர் மூலமா அமைஞ்சிருது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்புறம் இந்த நம்ம ஒரு இதை கவனிக்கணும். அதாவது 10 அவதாரங்கள் எடுத்தாரு இல்லையா, அதாவது திருமால் 10 அவதாரங்கள் எடுத்தாரு இல்லையா, அதனால 10 அவதாரம் நீ எடுக்க போற அப்படின்னு இவர் சொன்னார் அப்படின்னு கோசல சொன்னார் அப்படின்னு எடுக்கலாம். அரசே அப்படின்னு சொல்றா இல்லையா, அரசே என்ன அது பாரு நீ அரசனா ஆக போற அப்படின்னு அவளுக்கு முன்னாடியே தெரிஞ்சுடுத்து. அரசனா ஆக போறப்பா, அதனால நான் உன்னை அது மாதிரி கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றார். அயோத்திக்கு அரசனாக போகிறான் நமக்கு முன்னாடியே தெரிவிச்சுடுறார். கோசல இத்தனை முறை ராமரை அழைச்சதாக சொல்லு அருணகிரிநாதர், அவன் எப்படி அழைச்சான் இன்னொன்னு அவர் சொல்றார். அது இந்த கோசலி சொல்றது அருள் மாயன் அப்படின்னு சொல்றான் இல்லையா. நீ மாயன்கிறது என்ன, ஆயனா வரப்போற அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஆயன்னா என்ன, நீ அடுத்தது நீ கிருஷ்ணாவதாரம் எடுக்க போற அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி அவ எல்லாமே அவ அவர் பிளான் பண்ணாமதான் பண்றா. அது இறைவனே முருகனே அது மாதிரி இவருக்கு பாடல அமைச்சு கொடுத்திருக்கான்னு கூட சொல்லலாம். இப்ப இத்தனை முறை அவன் பண்ணிருக்காரு இல்லையா. அடுத்தது திருப்பி அது மாதிரி இது பரிவு எப்படி அவ கூப்பிட்டா அப்படின்னா, பரிவினோட கோசலை புகழ அப்படின்னு நம்ம சாதாரணமா அதட்டி கூப்பிடுவோம். நீ வரையா இல்லையா, பூச்சாண்டி வரப்போறது, பூதம் வரப்போறது அப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. அப்படிலாம் இல்லாம அவன் குழந்தைகளோட பரிவு காட்டதை நம்ம இப்ப மறந்து போயிட்டோம். ஆனா கோசல மூலமா நான் குழந்தைகளோட எப்போடு பரிவோடு கோசலை புகழ அப்படின்னு சொல்றதுனால நம்ம அன்போடு நம்ம குழந்தைகளை நம்ம கூப்பிடணும் அப்படின்னு அருணகிரிநாதர் ரொம்ப அழகாக சொல்றார். இப்ப அருணகிரிநாதர் இந்த ராமரோட வருகையை வர்ணித்த உடனே சிலருடைய வருகைகளையும் அவர் பதிவு செய்கிறார். அதாவது இப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த சொல்றாரு இல்லையா, சிவபெருமான் சொல்றார் நீ நீ அவதாரம் பண்றதுக்கு ரெடி ஆகுன்னு உடனே பிளான் பண்றான். நம்ம ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதுவோம். நீ இதா போ, நீ இந்த வானரமா போகணும், நீ இதாக்க போகணும், நீ கரடியா போகணும், நீ குரங்கா போகணும், குரங்கன் தலைவனா போகணும்னு எல்லாருக்கும் ஒவ்வொரு பாட்டு கொடுக்குற பக்கத்துல இருக்கிற தேவர்களுக்கெல்லாம். இப்ப எல்லாம் பாக்கி நிறைய பேர் மிஞ்சி இருக்கிற இல்லையா, எல்லாருமே நீங்க அந்த வானரங்களா போகணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அந்த பாட்டை இப்போ நம்ம பாட போறோம். கருவடைந்து 10 திங்கள் அப்படின்னு. இத அந்த கம்பன் என்ன சொல்றாருன்னா, கருவுடை கடவுள் வேந்தன் சாற்றுவான் என்று கூறு மறுவலர் கசனி அன்ன வாலியும் மகனும் என்ன இறுதியும் மற்றெனது கூரங்கு அவருக்கு இளைவன் என்று ஓது அறியும் மற்றெனது கூறு நீலன் என்று அலைந்திட்டானால் அப்படின்னு அவர் சொல்றார். இதையே இந்த கம்பன் பாடினார் இல்லையா, அதையே அருணகிரிநாதர் எப்படி பாடுறார் அப்படிங்கறத இப்ப பார்க்க போறோம். யார் பாடுற? நமஸ்காரம் பாடு. வெற்றி குரங்கில் அரசரென்றும் இறைவன் என் கிழக்கத்தனென்றும் நேடு நீ எரியதென்றும் ருத்ர சிறந்த அனுமன் என்றும் ஒப்பற்ற அண்ட எவரும் இந்த வர்க்கத்தில் வந்து ஊனமேவ அறியென்று அசுர தம் கிளை தடத்தை வென்ற
அயனையும் புடைத்து சினந்து உலகமும் படைத்து பரிந்து அருள் பரங்கிரிக்குள் சிறந்த பெருமாளே. முருகனை அது மாதிரி சொல்றாரு. எப்படின்னா சூரியன் வந்து சுக்ரீவனாகவும் இந்திரன் வந்து வாலியாகவும் தோன்றி அந்த வெற்றி குரங்கு அரசர்களாக இருந்தார்கள். அவ வந்து வெற்றி குரங்கோட அரசர்கள். இவ ரெண்டு பேரும் இந்த சூரியனும் இந்திரனும் அரசர்களா இருந்தார்கள், குரங்கோட அரசர்களா இருந்தார்கள் அப்படின்னு. இது ஈடு இல்லாத மகாவிஷ்ணுவோட நாபிக அமிர்தத்துல அவதரித்தார் இல்லையா அந்த பிரம்மா வந்து கரடி முகம் கொண்ட ஜாம்பவனாக சேனைகளுக்கெல்லாம் தலைவனாக தோன்றினார். அப்ப வந்து அக்னி பகவான் இருக்காரு இல்லையா, அக்னி பகவான் நீலனாகவும் ருத்ரன் வந்து சிறப்பு வாய்ந்த அனுமனாகவும் அவதரித்தார். அப்ப வந்து ஒப்பிடாத தேவர்கள் நிறைய பேர் இருக்கா இல்லையா, பாக்கி பேர். சரி, இவாளுக்கெல்லாம் நம்ம வந்து நான் அலோகேட் பண்ணிட்டேன். அதனால பாக்கி பேர் அந்த தேவர்கள்லாம் இருக்கேடே, அவள்லாம் ஒப்பில்லாத தேவர்களா நீங்க வந்து பூமிக்கு வந்து சேருங்கோ. இவர்களுக்கெல்லாம் தலைவராக இருந்த ராமர் வந்து அசுரர்களை அழிச்சார் அப்படின்னு பூமிக்கு வந்து சேருங்க. அப்படின்னா எப்படி நீங்கள்லாம் வானரங்களாக ஆகணும். பாக்கி பேர் அத்தனை பேர் வானரங்களாகி நீங்க பூமிக்கு வந்து சேருங்க. இவர் ராமர் வந்து உங்களோட தலைவராயிருந்து அசுரர்கள்லாம் அழிப்பார் அப்படின்னு அந்த பாட்டுல வருது. அதனால யார் யார் எவரெவராக வந்தார்கள்னு தெளிவுபடுத்திய அந்த அருணகிரிநாதர் வந்து மறந்து போய் கூட சூரியன், அதாவது ரவி, சுக்ரீவன் வந்து சுக்ரீவனாகவும் இந்திரன் வாலியாகவும் வந்தான்னு சொல்லல. நம்மளா அதை வந்து நம்ம சிந்திக்கணும் எப்படின்னு. அதனால சூரியன் இந்திரன் ரெண்டு பேருமே வெற்றி குரங்கு அரசர்கள். ஏன்னா முதல்ல வாலி இருந்தா, அதுக்கப்புறமா சுக்ரீவன் வந்தான். அதனால அதுல ஒரு பாலிடிக்ஸ் வரக்கூடாதுன்னு நினைச்சுட்டார் போல் இருக்கு. அதனால ரெண்டு பேருமே வெற்றி குரங்கு. இதுக்கு காரணம் என்ன? வாலியும் சுக்ரீவனும் இதுக்கு ஏதான காரணம் இல்லையா? என்ன காரணம் இருக்கலாம்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கலாமா இருக்கும், அதனால சொல்லல. அதனால வந்து இது ருத்ரன் சிறந்த அனுமன் அப்படின்னு சொல்றார். ருத்ரனை விட சிறந்த அனுமன் நம்ம சொல்லக்கூடாது. அந்த ருத்ரன் வந்து எப்படி வந்து சிறந்த அனுமனாக அம்சம், ருத்ரோட அம்சம் வந்து சிறந்த அனுமனாக ஆனார் அப்படின்னு, சிவ அம்சமாக ஆஞ்சநேயர் வந்தார் அப்படின்னு நம்ம அத ஊகிச்சுக்கணும். அப்புறம் அதனால இந்த தகவல் வந்து எந்த நூல்ல இருக்கிறது அப்படின்னு நம்ம கேள்விக்கு அருணகிரிநாதர் நம்ம வேற நூலெல்லாம் பார்க்க வேண்டாம், நான் தான் எழுதியிருக்கேனே அப்படின்னு அருணகிரிநாதர் ரொம்ப அழகா சொல்றார். அதனால மற்ற தேவர்கள்லாம் வானர வர்க்கமாக பிறந்துட்டார். அதனால ராமருக்கு உதவுறதுக்காக அதை மனதுல கொண்ட வாலி வதம் குறித்து பார்க்கும்போது நமக்கு இது உதவுறதா இருக்கு. ராமரோட இளம பருவத்துல உங்களுக்கு எல்லாம் தெரியும், ராமன் அவரோட பிரதர்ஸோட சகோதரர்களோட அந்த இதுல இருந்தார் அப்படின்னு தெரியும். அயோத்தியில எப்படி வந்து தசரதரோட இருந்தாங்க. அப்போ ஒரு தவசின்னா யாரு? ஒரு முனிவர் வந்தார். யார் வந்தார்? விஸ்வாமித்திரர் வந்தார். விஸ்வாமித்திரர் வந்து இந்த உன்னோட பிள்ளைகள் எல்லாம் நீ அனுப்ப முடியுமான்னா முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். அதாவது அங்க ஒரு யாகம் இருக்கு, அதுக்கு வரணும், யாகத்தை காக்கிறதுக்காக வரணும், யாகம் பண்ண போற, அது காக்க முடியாது அப்படின்ட்டார். அப்புறம் எப்படியோ அவளை கன்வின்ஸ் பண்ணி ராமரையும் லக்ஷ்மணனையும் அழிச்சுட்டு போறார். அந்த இளமை பருவத்துல அந்த விஸ்வாமித்திரர் வந்து அழிச்சுட்டு போறார் யாகத்தை காக்கிறதுக்காக. அப்ப ரெண்டு பேரும் என்ன பண்ண, ராமரும் லக்ஷ்மணரும் அதை யாகத்தை காக்கிறதுக்காக அவரோட கிளம்பி போனார். இத வந்து 2 வரிகள்ல வந்து அழகாக ஆலகால படப்பை அப்படின்னு ஒரு திருப்புகள் இருக்கு. அதுல வந்து மேலை வானோர் குறை தசரருக்கு ஒரு பாலனாகி உதித்தோர் முனிக்கொரு உதித்து ஓர் முனிக்கொரு கேள்வி காவல் நடத்தி அப்படின்னு அந்த பாட்டுல வரும். ராமர் வந்து விஸ்வாமித்திரரோட நடந்து வருவதற்குள்ள அந்த விஸ்வாமித்திரர் வந்து அந்த அங்க இருக்கிற இதெல்லாம் சொல்றார். அப்படின்னு நடந்து வர்றார் காட்டுல. அப்ப அவர் வந்து கதையெல்லாம் சொல்லிட்டு வந்தார். இங்க தாடகன் இருந்தா, அவளோட இதுதான் ரொம்ப பெருசா இருந்தது, அவர் ரொம்ப பவர்ஃபுல், ஒரு ஒரு அசுர குலத்தை சார்ந்தவர் அப்படின்னு, தாடகையை வந்து வதை செய்யணும் அப்படின்னு. அப்ப எல்லா விஷயத்தையும் சுருக்கமா அவர் சொல்லிட்டார். அப்ப வந்து இந்த ராமருக்கு இப்படி சொன்னார் இல்லையா, அத திருப்புகள் மூலமா அவர் சொல்றார். இப்ப அழகாக அந்த திருப்புகள் மூலமா சொல்றச்சே வாக்கு அருணகிரி
காலைக்கே மொழி குணதிக்கினில் ஆதித்யாய என பகர் தர்ப்பண காயத்ரி ஜபம் அர்ச்சனையை செய்யும் முனிவோர்கள். அந்த இடத்துல யார் யார் இருந்தா, அதாவது இந்த விஸ்வாமித்ர ஆசிரமத்துல யார் யார் இருந்தா அப்படிங்கிறதுக்கு அந்த முனிவர்களை சொல்லி அதுக்கப்புறமா தாடகை பத்தி சொல்லியிருப்பார். காயத்ரி ஜபம் அர்ச்சனையை செய்யும் முனிவோர்கள் கானத்தாசிரமத்தினில் உத்தம வேள்வி சாலை அளித்தல் பொருட்டு எதிர்க்காத தாடகையை கொல் கிருபைக்கடல் அப்படின்னு சொன்னார். அதாவது கிருபைக்கடலே, நீ இப்படிப்பட்ட ஒரு ஆசிரமம் இருக்கணும், அந்த ஆசிரமத்தை ஆசிரமத்துல யாகங்கள்லாம் செய்ய விடாம இவர் தடுத்துட்டே இருக்கா அந்த தாடகைங்கிறவோ, அதனால நீ கிருபை கடவுளாக இருக்கியே, நீ அவளை கொல்லணும் அப்படின்னு அவர் சொல்றார். வேலை போல் விழி அப்படிங்கிற திருப்புகழ். விஸ்வாமித்திரரோட ராமர் காட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டார். அதாவது ரெண்டு பேரும், ராமன் மட்டும் நினைச்சுட்டாருங்க, ராமரோட கூட வாழ வரா இல்லையா, லக்ஷ்மணர் வர, சீதா தேவி வரான்னு உங்களுக்கு தெரியும். அப்ப முக்கியமான நிகழ்ச்சி நடக்கிறது. என்ன நடக்கிறது? இப்ப ஆசிரமத்தை பத்தி சொல்லியாச்சு, ஆசிரமத்துல நடக்கிற யாகத்தை அழிக்கிறவளை பத்தி சொல்லியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? தாடக வதம் பண்ணணும். என்னோட தாடகங்கிற அரைக்கு எப்படி தெரியுமா வரா? கடும் கோபத்தோட வரா. அவளோட துடிக்கும் புருவங்கள்ல எல்லாரையும் பயப்பட வைக்கிறதாம். அதனால பிறைச்சந்திரன் போல அவளோட வளைந்த நீண்ட பற்கள் அசுரர்கள்னாலே உடனே அது மாதிரி காமிச்சிருவா இல்லையா, முகை போன்ற வாயோட அதர்ம வடிவமாவே அவ வந்ததோ, அதர்மம் வடிவெடுத்து வந்ததோ அப்படிங்கிற மாதிரி கருத்த உருவமும் கொண்டு வடவை தீ, அதாவது கடலில் உண்டாகும் ஒரு விதமான தீ போல விழிக்கும் கண்கள், இதோட பயங்கர உருவத்தோட வராலாம். அத எவ்வளவு அழகா இவர் நமக்கு சொல்லி காமிக்கிறாங்கிறத அதை பார்க்கணும். இறைக்கடை துடித்த புருவத்தள் எயிரென்னும் பிறைக்கடை பிறக்கிட மடித்த பிளவாயல் மரக்கடல் அரக்கி வடவை கனல் இரண்டாய் நிறக்கடல் இழைத்தெழ நெருப்பெழ விழித்தாள் அப்படின்னு இருக்கு. ஆனா அது கம்பர் சொல்றார், நம்ம அருணகிரிநாதர் சொல்லல, கம்பர் சொல்றார். அத அருணகிரிநாதர் எப்படி சொல்றார்? அப்படி தாடகை எப்படி வரா அப்படின்னா, அந்த புருவத்தெல்லாம் நெரிச்சுண்டு நம்மளெல்லாம் அதாவது யமன் வரைச்சே இந்த பயங்கரமா வரான் அப்படிங்கிறதுக்காக தான் அவனுக்கு ஒரு உருவம் கொடுத்து அருணகிரிநாதர் பாடல்கள்லாம் கந்தரவனாரமா இருந்தாலும் சரி, அருணகிரிநாதரோட திருப்புகளா இருந்தாலும் சரி, அவனுக்கு ஒரு கஷ்டமான ஒரு உருவம் கொடுத்துதான் நம்மள பயப்பட வைப்பார். அப்படிதான் இந்த தாடகை வராலாம். இப்ப அவ எப்படி வரா, அவ எப்படி இருக்காங்கிறத இப்ப சுகுணா பாடுவோம். தாடகை சினத்தை ஓர்கனை விடுத்து யாகமும் நடத்திய ஒரு மிகுத்த வாசிலை முறித்த மாயவன் மருகோனே. இந்த பாட்டு தொடுத்த வாள் என்ன அப்படின்னு ஒரு திருப்புகள். சரி, தாடகையோட கோபம், அவளை கொல்ல ராமர் எய்த அம்போட வேகம் யாகத்தை ராமர் கட்டி காத்த வேகம் எல்லாத்தையும் ஆகியவற்றையோட வில்லை வளைத்த ராமரோட வலிமை இந்த பாடல்ல காட்சி போல உணர்த்துறது. ஏன்னா பின்னாடி எல்லாம் நிறைய வரிகள்லாம் வரும். இப்படி தாடகை வதம் முதல் சீதா தேவியோட திருமணத்துக்காக வில் வளைத்தது வரையிலான நிகழ்ச்சிகளை 3 வரிகள்ல பதிவு செய்திருக்கிறார் அருணகிரிநாதர் நல்ல தமிழ்ல. ராமர் அகலிகைக்கு அருள் செய்ததை பல பாடல்கள்ல சொல்லியிருக்காரு. எல்லா பாடலையும் இப்ப பாட முடியாததுனால இந்த ஒரு பாடலை மட்டும் பாடி நம்ம காமிச்சிருக்கோம். இதனால ராமர் அகலிகைக்கு கல்லா கிடந்தார் இல்லையா, ராமர் அகலிகைக்கு அருள் செய்ததை மட்டும் விடுவாரா? ஆனா பல பாடல்கள் அதை பத்தி சொல்லியிருக்கார். அதனால அகலிகை கண்ணாகி கிடந்தா அப்படின்னு வால்மீகி சொல்லவே இல்லை, எந்த இடத்துலயுமே சொல்லல. ஆனா கம்பர் சொல்றேன் எத்தனை பேர் எழுதியிருக்கா இல்லையா, அதான் ஒருத்தர் சொல்லாத இன்னொருத்தர் சொல்லுவா. அதனால வால்மீகி சொல்லாதத கம்பர் சொல்றார். அந்த கம்பர் சொல்றதை பின்பற்றி அருணகிரிநாதர் அப்படியே சொல்றார். இருந்தாலும் அதுதான் ஒரு தனித்தன்மை. அருணகிரிநாதர் அப்படின்னாலே அதுவும் நமக்கு ஒரு தனித்தன்மை இருக்கிற மாதிரிதான் நம்ம நினைப்போம். யாகத்துக்கு காவலாக மட்டும் இல்லாம கணவனோட சாபத்தினால கல்லாகி கிடக்கும் அகலியோட துயரை
செய்யறதுக்காக ராமர் என்ன பண்றார், விஸ்வாமித்திரரோட காட்டுக்கு போறார். எல்லாமே பிளான் தானே. அப்படி போற சேக்கால்ல படணும் அப்படின்னு தானே, அந்த வழியா தானே அழைச்சிட்டு போனோம், இல்ல வேற வழியா கூட போய்க்கலாமே, அது ஒரு திருவிளையாடல் அப்படி முன்கூட்டியே தெளிவாக சொல்லிடுறார் இந்த அருணகிரிநாதர். கல்லிலே பொறுத்தாள் படவே அது நல்ல ரூபத்தே வர காணிடை கவ்வை தீரப்போகும் ராகவன் அப்படின்னு கொள்ளை ஆசை அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டுல அருணகிரிநாதர் சொல்றார், இதுல கல்லாக இருந்த அகலிகை பெண்ணாக மாறினாள் அப்படிங்கிறது நமக்கு சொல்லாம நமக்கு தெளிவா தெரியுது இல்லையா. அது குலைய என்னும் திருப்புகள்ல கூட சொல்லியிருக்காரு. எப்படின்னா, கல்லின் வடிவமான அகலிகை பெண்ணான கமலபத மாயன் அப்படின்னு ராமரை புகழ்ந்திருக்கார். அப்படி ராமரோட திருவடி தாமரைகளை புகழ்கிற அந்த அருணகிரிநாதர் யாரும் எடுக்க முடியாது. உங்களுக்கு தெரியும் அதை பத்தின்னு. இப்ப அப்படி போயிட்டார். போன உடனே இப்ப மிதிலி பக்கம் வர்றாரு. அப்ப அங்க ரெடியா இருக்கு, என்ன இருக்கு, வில்லு இருக்கு. அது யாருமே எடுக்க முடியாது. அந்த மிதிலில இருந்த வில்ல ஆனா ராமர் என்ன பண்ண, எத்தனையோ ராஜாக்கள்லாம் இருக்கா, எத்தனையோ பெரியவாள்லாம் இருக்கா, வலிமையா இருக்கா, இல்ல பணக்காராளா இருக்கா, இல்ல பெரிய ராஜாவா இருக்கா, இருந்தாலும் ராமர் என்ன பண்ணார், அந்த வில்லை ஒரு நொடி பொழுதுல ராமர் எடுத்து முறிச்சுட்டார். அத தன்னோட கால்ல வச்சு வளைச்சதையோ நாணேற்றியதையோ யாருமே பார்க்கல. ஏன்னா அவ்வளவு டைம் இல்ல, அவ்வளவு டைம் அவர் கொடுக்கல. மெதுவா நம்ம ஸ்லோ மோஷன்ல அதை எடுக்கிறார். இப்ப சீரியல் பார்க்கறது அப்படி பண்ணிருப்பாளா இருக்கும். அதை எடுக்கிற மாதிரியும் அதை வைக்கிற மாதிரியும் காலால வச்சு அமுத்தி அதுக்கப்புறம் நாணி ஏற்றி அதுக்கப்புறமா அதை முறிக்கிற மாதிரி காமிச்சிருப்பா. அப்படி இல்லை, அவர் நாணி ஏற்றினாரா காலை வச்சாரா ஒண்ணுமே யாருக்குமே தெரியல. அப்படி இருக்கிறச்சு அதை வில்ல எடுத்ததான் பார்த்தா உடனே வில் முறிஞ்ச ஓசைதான் கேட்டது. அவ்வளவுதான். அதனால வில் வளைக்கும் நிகழ்ச்சி அவ்வளவு சுலபத்துல சீக்கிரமா முடிஞ்சுடுது. அது என்னமோ நம்ம ஒரு 1/2 மணி 1 மணி நேரம் பார்க்க போறோம் அப்படின்னு எல்லாரும் கூடி அங்கிருந்து பார்த்துருந்தா இல்லையா, அந்த சபையில கூடி இருந்தவாள்லாம். ஆனா அவளுக்கு அது அவர் எடுத்ததும் தெரியல, முடிச்சதும் தெரியல. அத அழகா நேர்ல பாக்குறது போல அருணகிரிநாதர் சொல்றார். தடுத்தீமையாமல் இருந்தவர் தாளின் மடுத்து நான் நொதி வைத்தது நோக்கார் கடுப்பினில் யாரும் அறிந்தினர் கையால் எடுத்தது கண்டனர் இற்றது கேட்டார் அப்படின்னு அத கம்பர் சொல்றார். இதே அருணகிரிநாதர் எப்படி சொல்றாருன்னா, ஒரு திருவடிக்கழியில ஒரு திருப்புகள் இருக்கு. அதுல சிலை முழுக்கென முறிபட முழுக்குன்னு டக்குன்னு அப்படியே முறிஞ்சுட்டான். முழுக்குன்னு அதோட சவுண்ட் பாருங்க. அது கேட்டாலே ஆஹா எப்படி முடிஞ்சிருக்கோம்னு நமக்கு கண்கூடா தெரியுது. நம்ம என்ன பார்த்திருக்கோமா, பார்க்கல இல்லையா. இருந்தாலும் சிலை முழுக்கென முறிபட மிதிலையில் ஜனகமன் அருள் பிரிவினை புனர் அறி அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. ராமர் அந்த வில்ல முறிச்ச போது முழுக்குன்னு சத்தம் கேட்டுதான். பலகாம யாராலையும் அசைக்க முடியாம அங்க கடந்தது இருந்த அந்த வில்லு மிகுந்த பலசாலியான ராமருக்கு ஈடு கொடுக்க முடியாமல, அதாவது முழுக்குன்னு தானே அப்படி உடஞ்சு விடுத்து. அது மட்டும் இல்லாம அந்த வில் திடீர்னு உடஞ்சு விடுத்தான். முழுக்குன்னு உடஞ்சது இல்லையா, அது முறிச்சது மட்டும் இல்ல, அது உடஞ்சும் போயிடுத்து. அப்படின்னா ராமர் கொஞ்சமாவது கஷ்டப்பட்டிருப்பார்னு தோணும். திடீர்னு இருந்தாக்கு. ஆனா இது என்னாச்சு, முழுக்கனுடைய தலையை சாந்தி விடுத்து. அதுவே ராமரை பார்த்த உடனே அப்படி இப்படி இருக்கிற வில்லு முழுக்குன்னு நுழைஞ்சு அவரை வணக்கம் பண்ற மாதிரி அந்த வில்லு முழுக்கு நாச்சா. பட்டீர்னு ஒரு சத்தம் கேட்டு பட்டாசு மாதிரி இல்ல. அப்படி இல்லாம ராமன் மிகவும் சுலபமாக வில்லை முடித்தார்னு நமக்கு தெரியணும் இல்லையா, நம்ம மரமண்டைக்கு தெரியணும் இல்லையா. முழுக்குன்னு ஒரு வார்த்தைய அதுல போட்டுட்டார். அதனால முழுக்கின வார்த்தைய அழகா வச்சார். வில் வளைத்தல் என்பது என்ன, சீதா கல்யாணத்துக்காகவே. ஏன்னா அதுதான் கண்டிஷன். யாரு இந்த வில்ல வளைக்கிறாளோ அவதான் சீதையை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறமா பல பாடல்களை தாண்டித்தான் சீதா கல்யாண நிகழ்ச்சியை அவர் கொண்டு வர்றார். அது மாதிரி ராமாவதாரங்கிற பெரு காப்பியம் கம்பர் நிறைய அதை பத்தி எழுதியிருக்கார். ஆனா 8 வரிகள் கொண்ட திருவடிக்கழி திருப்புகள்ல அருணகிரிநாதர் அப்படி செய்ய முடியாது. என்ன அத்தனையும் கொண்டு வர முடியாது இல்லையா. நமக்கு 8 வரியோ 16 வரியோ தானே இருக்கு திருப்புகள்ல. அதனால எவ்வளவு நம்ம ஒரு 2 வரி இருந்தா அது அத்தனையும் திருப்புகள் ராமாயணம் அத்தனையும் வர மாதிரி அவர் பண்ணணும் அப்படின்னா அவருக்கு எத்தனை திறன் இருக்கணும் இல்லையா.
அது வந்து பீசஸ் ரைட்டிங் நம்ம ஸ்கூல்ல எல்லாம் இருக்கும். ஒரு பெரிய 5 பக்க பேசேஜ வந்து நம்ம அரை பக்கம் தான் எழுதணும் அப்படின்னு. அது ரொம்ப கஷ்டம். எல்லா விஷயங்களும் வரணும், ஆனா சின்னதாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது. அதனால சிலை முழுக்கென மொழிபட மிதிலையில் ஜனகமன் அருள் திருவிழை புனர் அறி அப்படின்னு சொன்னார். அது சுருக்கமாக சொல்லிட்டார். அதோட ராமாயணத்துல வந்து பாலகாண்டம் நிறைவுற்றது, அயோத்தியா காண்டம் தொடங்கல். சீதா கல்யாணத்துக்கு பின்னாடி முக்கியமான நிகழ்ச்சி என்ன? ராமரோட பட்டாபிஷேகம் தடைப்பட்டது. உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதற்கு காரணம் என்ன? கைகேயி சொல்லு. கைகேயி என்ன சொன்னா, வந்து அவனுக்கு பட்டாபிஷேகம் கூடாது, அவன் வந்து 14 வருஷம் காட்டுக்கு போனான். உங்களுக்கு அந்த கதையெல்லாம் தெரியுதுனால நான் சொல்ல வரேன். கேட்டா இது பண்ணா தசரதற்ற சொன்னா அப்படின்னு. அதனால ராமன் மீறாமல் கைகேயோட சொல்ல வந்து தாயின் சொல்லை மீறாமல் இருந்தான் இல்லையா? அது அருணகிரிநாதர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். தின்சிலை முறியா ஒன் ஜானகி தனம் கலந்த பின் ஊரில் மகுடம் கடந்தொரு தாயர் வச்சனம் சிறந்தவன் ஸ்ரீ புருஷ மங்கை தலை அப்படின்னு ஒரு திருப்புகழ் அதுல வருது. அதாவது வலிமையான வில்லை முடிச்சுட்டாரு இல்லையா? அந்த வலிமையான வில்லை முடிச்ச அப்புறமா அழகு, அறிவு, நற்குணம் எல்லாத்திலையும் தலை சிறந்தவனா விளங்குற அந்த சீதைய திருமணம் புரிஞ்சுட்டார் ராமர். உடனே என்ன, இது மாதிரி வில்லை முறிச்சாக்க உடனே திருமணம் தானே, மாலை மாற்றி திருமணம் தான் நடக்கும். சரி, இது என்ன பண்ணினார்? அப்போ வந்து புக்காகம் போகணும் இல்லையா? அப்போ வந்து அயோத்திக்கு திரும்பி வந்துட்டார். 12 வருஷங்கள் ஆயிடுச்சு. 12 வருஷங்களுக்கு பிறகுதான் ராமருக்கு மகுடம் சூட்ட ஏற்பாடு ஆனது. ஆனா கைகேயி அதுக்கு தடுத்துட்டா. அவ வாக்க வந்து ஒப்புக்கொண்டு, அதாவது அவ வந்து சரி சம்மதிச்சு, அவ வந்து அம்மா இல்ல மறுத்தாயர்னு சொல்லலாம், அவளுக்கு வந்து தலை சிறந்த ஒரு சிறப்பு கொடுத்தவர். அதனால இந்த ஒன் ஜானகி தனம் கலந்த பெண் அப்படின்னு கூறினாங்க. அதாவது இதுக்கப்புறமா, கல்யாணத்துக்கு அப்புறமா அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த பாடல்ல வரும் ஒன் ஜானகி தனம் என்ற வார்த்தைகள்லாம் அற்புதமானது. ஒன் ஜானகின்னா என்ன? இயற்கையான அழகு வாய்ந்தவள்னு. அது சரி, அவன் குணம் எப்படி அப்படின்னா ஒரு கேள்வி வருது இல்லையா? அதுக்கும் அருணகிரிநாதர் பதில் சொல்றாங்க. ஜானகி தனம் கலந்த பின் என்ற வார்த்தைகள்ல அத விளக்க. தனம்னா நீங்க வேறுதான அர்த்தம் எடுத்துக்காதீங்க. தனம்ங்கிற சொல்லுக்கு செல்வம், தனம்னா 2-3 அர்த்தம் இருக்கு இல்லையா? அதனால தனம்ங்கிறதுக்கு என்ன பொருள்? செல்வம்ங்கிற பொருள். அன்பு, இரக்கம், பொறுமை, அதெல்லாமே தான் ஜானகிக்கு இருந்த. சீதை எவ்வளவு பொறுமையா இருந்தாலும் உங்களுக்கு தெரியும், பூமி மாதிரி. பூமி வந்து எப்படி தாங்கிறது நம்மளெல்லாம் இல்லையா? அதுதான் செல்வங்கள். அவளுடைய அன்பு சுந்தரகாண்டத்திலயும், இரக்கம் வந்து என்ன யுத்த காண்டத்திலயும், பொறுமை இந்த காண்டத்துல அயோத்தியா காண்டத்திலயும் வெளிப்பட்டத வால்மீகியும் கம்பரும் சொல்லியிருக்கா, நமக்கு தெரியும். இதையே ஒன் ஜானகி தனம் கலந்த பின்ங்கிற ஒரே வார்த்தையால அருணகிரிநாதர் சொல்லிட்டார். அதுக்கப்புறமா கம்பர் என்ன பண்ணினா, இயம்பினன் அரசன். அதாவது கம்பரோட கைகேயி ராமன்கிட்ட பரதன் ஆளணும், நீ காட்டுக்கு போகணும் அப்படின்னு இது கம்பர் சொல்றாரு. அப்படின்னு 14 ஆண்டுகள் ஆனதும் திரும்பி வரணும் அப்படின்னு யாரு சொன்னா? தசரதர் கூறினார்னு அவர் சொல்லிட்டார். இயம்பினன் அரசன் என்றால் அது கம்பராமாயணம் சொல்ற. அதுக்கு ராமர் என்ன பண்ணா, அம்மா இது அரசர் என்ற முறையில் அப்பா சொல்லணுமா? தாங்கள் சொன்னாலே பொறுமே, நான் கேட்டிருப்பேனே. அப்பா சொன்னான்னு நான் வந்து ஏன் அதுக்காக காத்திருக்கணும்? நீங்க சொன்னா கூட நான் பண்ணுவேனே அப்படின்னு ராமர் சொல்லிட்டார். இந்த வார்த்தைகளுக்கு கைகேயின் உள்ளத்தை வந்து ராமர் புரிந்து கொண்டார் அப்படின்னு. அதாவது அவர் வந்துட்டு ராமாயணத்துல வந்து தான் வந்து தெய்வம்ங்கிறத காமிக்கவே மாட்டார். இருந்தாலும் அவர் உள்ளுக்குள்ள இருக்கு இல்லையா, என்ன நினைக்கிறான்னு தெரியும், அவர் காமிக்கவே மாட்டார். அம்மா நீங்க சொன்னதெல்லாம் மன்னவன் சொன்னவை அல்ல, பிறகு இதெல்லாம் உங்கள் வேலைதான் என்பது எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் மறுத்து பேச மாட்டேன் அப்படின்னு ராமர் சொல்றது போல இருக்கு. ஏன்னா அவர் வந்து தெய்வம் தானே, நமக்கு தெரியும் இல்லையா? ஆனா அது காமிச்சுக்க மாட்டான், வெளியில காமிச்சுக்க மாட்டான். இததான் அருணகிரிநாதர் பழிச்சுன்னு சொல்றார். அரசர் சொன்னாருங்கிறது வந்து அருணகிரிநாதரை வந்து கைகேயி சொல்றல, ராமா நான் தான் சொல்றேன், நீ காட்டுக்கு போ. அதாவது கம்பராமாயணத்திலயும் மத்த ராமாயணத்திலயும் என்ன, ராஜா அதாவது தசரதர் சொன்னார், அதனால நீ வந்து போகணும். அதனால வந்து நான் தான் சொல்றேன் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றேன், நீ காட்டுக்கு போ அப்படிங்கிறார்.
துச்சதன் சொன்னான்னு சொல்லல. எனது மொழி வழுவாமல் நீ ஏவு கான் மீதில் என பிறகு குலையாத மாதாவும் நேரோத இசையும் மொழி தவறாமலே ஏகி வா மாதும் இளையோனும் இனிமே அது வரும். யாரோட போனாங்கிறது தெரியுது. இளையவன் யாரு? லக்ஷ்மணன். அப்புறம் மாமாதோடு அப்படின்னு சொல்றான். அதனால இது குனகி அரு அப்படிங்கிற திருப்புகள்ல இருக்கு. இதோட கருத்து என்ன? கைகேயி நேருக்கு நேரா சொல்லியும் மறுத்து பேசாம ராமன் அந்த சொல்லுக்கு இசை சொல்றான். எங்க அம்மா தான் சொல்லணும், நீங்க யாரு சொல்றதுக்கு? இந்த காலத்து பசங்களா இருந்தா எங்க அம்மா சொல்லட்டும், நான் போறேன், இல்லப்பா கூப்பிடுங்க அப்பாவை, நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லுவேன். அது இல்ல, யார் மூலமாவா நமக்கு மெசேஜ் தான் முக்கியம். அதனால நிழல் போல லட்சுமணன் சீதையும் அவரோட கிளம்பிடுவான். அருணகிரிநாதரோட ராமாயணத்துல அயோத்தியா காண்டம் முடிஞ்சு ஆரண்ய காண்டம் தொடங்குறது. அங்க முக்கியமான கட்டத்துக்கு தண்டகாரண்யங்கிற தண்டக வனத்துக்கு நம்மள அழைச்சிட்டு போறாரு அருணகிரிநாதர். திருவைகுண்டூர் தண்டக வனமிசை வர புருவ செஞ்சிலைங்கிற ஒரு திருப்புகள்ல இருக்கு. தண்டக வனத்துல யாரு இருக்கா உங்களுக்கு தெரியும். அது தாக்கமருக்கு ஒரு சாரைன்னு ஒரு பாட்டு இருக்கு. அதுல தண்டக வனத்துல சூர்பனகை. அது எங்க போனாலும் அங்க தாடகையை பார்த்தோம், இங்க சூர்பனகையை பார்த்தோம். சீதையை தீண்டறதுக்கு முயன்றார். ஏன்னா சூர்பனகை மனசுக்குள்ள வச்சுட்டு விட்டா. அதாவது எப்படியான தன்னோட தன்னோட பிரதர் இருக்கானே அவரை எப்படியான கொல்லணும், அவன் வஞ்சகத்துல மாட்டி விடணும்னு தான் நினைச்சா. அவன் வின் பண்ணணும்னு நினைக்கல. அதனால சீதையை தீண்ட முயன்றான். அப்போது அங்க லக்ஷ்மணன் என்ன பண்ணா, சூர்பனகையோட மூக்கையும் காதுகளையும் சிதைச்சுட்டான், அதாவது டேமேஜ் பண்ணிட்டான். அதனால சூர்பனகைக்கு உதவியாக பெரும் படையோட யார் யார் வந்தான்னா கரன் திரிசரன் 2 பேரும் வந்தா. தூஷணன் எல்லாருமே வந்தா. அதாவது 2 பேர்ல 3 பேர் வந்தா. கரன் வந்தான், திரிசரன் வந்தான், தூஷணன் வந்தான். அப்படி வச்சே ராமரால் இருந்தா கூட வந்தா கூட என்ன ராமரால வள்ளம் கொல்லப்பட்டான். அதுக்கப்புறம் சூர்பனகை என்ன பண்ணா, ராவணன்கிட்ட போய் சீதையோட அழக என்னன்னா வர்ணிச்சார். அதன் விளைவாக ராவணன் என்ன பண்ணா, சீதையுடன் அவன் மனசாலேயே மயில் கொண்டுட்டா. ஓஹோ இவ இப்படிதான் இருப்பா அப்படின்னு. நம்ம ஒரு திருடன் இருந்தாக்க போலீஸ்காரன் இல்ல யாரோ எக்ஸ்பர்ட் கிட்ட சொன்னா அவ உடனே வரைஞ்சிடுவா, இப்படிதான் இருப்பான் அப்படின்னு. உடனே திருடனை கண்டுபிடிச்சிடுவா. இது திருடன் இல்ல இருந்தா கூட சீதையை பத்தி சொல்றான். உடனே அவன் ஒரு உருவத்தை மனசுல வரைஞ்சி வச்சுட்டான். இதான் அருணகிரிநாதர் திருத்தணி திருப்புகள்ல சொல்லும் சங்க தமிழ்ல எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு. உங்களுக்கு தாக்கம் இருக்கு. ஒரு பாடம் சொல்லியிருக்கேனா? ஆமா மேடம், ஜெயஸ்ரீ பாடம் பாடுங்க. மூத்தரை மட்சை மகாபல காரணி சூர்பனகை படுமூழி புராசனி மூர்த்த குலத்தி விபீஷண சோதரி முழுமோடி மூத்தரக்க இராவணனோன் இயல்பே சிவிட கமலாலய கீதையை மோட்டங்களை ஒரு தேமிசையே கொட முகிலே போய் மாகன சேத்திர நாடவன் வேதத மார்க்கம் முடித்த வில்லாளிகள் நாயகன் மருகோனே. அப்படிப்பட்ட அந்த மாயவன் அவனோட திருமாலோட மருகன் அப்படின்னு சொல்றான். மூக்கரை மட்டை மகாபல காரணி சூர்பனகை படுமூடி உதாசனி மூர்க்க குலத்தி விபீஷணர் சோதரி. விபீஷணர் சோதரின்னு ஏன் சொல்லியிருக்கா அப்படின்னு தாக்கம் இருக்குரு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அதுல லக்ஷ்மணனாலதான் அந்த மூக்கு அறுபட்டாள். யாரு? இந்த சூர்பனகை மூக்கு அறுபட்டாள். அதனால சூர்பனகை பயனற்றவள். மூக்கரைன்னு பயனற்றவள் அப்படின்னு. சூர்பனகை மட்டை இதெல்லாம் அழகா அவர் என்னென்ன வார்த்தைகள் போடணும் அப்படின்னு அவர் தெரிஞ்சிருக்கு. மகாபல காரணின்னு போட்டிருக்காரு. அப்படின்னா என்னன்னா
பண்றாருன்னா சூர்பனகைய அறிமுகப்படுத்துறாரு இல்லையா? அப்ப வந்து நீலமாமணி நிருதர் வேதனை மூல நாசம் பெற முடிக்கும் மொயம்பினாள் அப்படின்னு சொல்றாரு. அதாவது ராவணன் அடியோடு அழிய காரணமானவள் யாரு? இந்த சூர்பனகை. கம்பரை பின்பற்றும், கம்பரையும் பின்பற்றுறார் அருணகிரிநாதர். எப்போதுமே கம்பரை பின்பற்றார், வால்மீகியை விட கம்பரை பின்பற்றார். இந்த தகவலை வந்து அழகா சுருக்கமா என்ன சொல்றார்? மகாபலகாரணி அப்படின்னு சொல்றார். அதுக்கு என்ன அர்த்தம், அது என்ன பொருள், ஏன் மகாபலகாரணின்னு சொல்றாருன்னு நம்ம பார்க்கணும். சூர்பனகையை பற்றி அருணகிரிநாதன் வர்ணனை நம்ம பார்க்கலாம். இப்போ சூர்பனகை படுமூடி அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அவ ஒளிவர், அவள் தீ போன்றவள். தீ எப்படி இருக்கும்? நம்ம சுட்டு எரிச்சிடும். முரட்டுத்தனமான அரக்கர் குலத்தை சேர்ந்தவள். விபீஷன் சோதரி, அதாவது வஞ்சனையில முதலிடமா வகிப்பவள். அருணகிரிநாதர் அற்புதமான இந்த பாடல்ல 4 முக்கியமான விவரங்கள் இருக்கு. என்னன்னா, ராவணன் வந்து அடியோடு அழிய காரணம் யாரு? இந்த சூர்பனகை தான். விபீஷன், அதாவது இந்த பாட்டுல வருது சொல்றேன், அவன் வந்து காரணம் அந்த சூர்பனகை. சூர்பனகை பத்தி என்னென்ன வருது இந்த பாட்டுல. அப்புறம் வந்து விபீஷணனோட சகோதரி சூர்பனகை, வஞ்சனையில முதலிடம் வகிப்பவள் சூர்பனகை. அப்புறம் ராவணிடம் சீதையின் அழகை விவரித்து அதனாலதான் அவளை வந்து அபகரிச்சு மாக்கனை சித்திரகோபுரம் அதுல வந்து நீர்ப்படை வீட்டில் இருத்தி அப்படின்னு வந்து இல்லையா? அப்புறம் அவளை அபகரிச்சு அதை கொண்டு இந்த முதலாவதையும் 4ஆவதையும் இணைச்சு நம்ம பார்க்கணும். ராவணன் வந்து அடியோடு அழிவதற்காக தான் அவங்கிட்ட சீதையோட அழகை வர்ணிச்சு காமத்தையே மூட்டி விட்டுட்டா யாரு? இந்த சூர்பனகை. அப்படிங்கிறது நமக்கு விளங்கும். சரி, அவன் ஏன் செய்யணும்? அவன் வந்து சகோதரி தானே, எதுக்காக அவன் செய்யணும் அப்படின்னு அதுக்கு ஒரு காரணம். ஒரு சமயம் வந்து ராவணன் வந்து போர் பண்ணுவான் இல்லையா? அப்போ ஒரு பெரியோட போர் பண்ணினான், போர் செஞ்சான். அப்ப வந்து வித்யுஜிக்வான்னு ஒருத்தருக்கான். அந்த வித்யுஜிக்வாவை கொன்னுட்டான். அவன் யாரு? அவன் வந்து சூர்பனகையோட ஹஸ்பண்ட். அவளுக்கு ரொம்ப கோபம் வந்து அந்த அவனை வென்றதுனால, அவனை கொன்னதுனால அவளுக்கு ரொம்ப கோபம் வந்துருது. அதனால அவளுக்கு உதடலாம் துடிச்சு கோபம் வந்து, என்னோட கணவனை கொண்ட ராவணனை கட்டாயம் ஒழிக்கணும், அவன் வந்து சூதுனால அவனை கொன்னான், அது மாதிரி நானும் இவனை சூதுனால எப்படியான கொல்ல போறேன் அப்படின்னு சபதம் கொண்டான். அதனால பேச்சு விடன்னு அப்படின்னு இருக்கு. விடன்னா என்ன சொல்வது? ஒரு தகவல் இருக்கு. என்ன தகவல்னா, ராவணன் கிட்ட வந்து சீதையை பற்றி இந்த சூர்பனகை சொல்றா இல்லையா? சூர்பனகை வந்து அங்கிருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு திருப்பி பார்க்கவே இல்லை. காரணம், அவளுக்கு அந்த அளவுக்கு தனது திறமை மீது நம்பிக்கை இல்லை. வால்மீகி ராமாயணத்திலையும் கம்பராமாயணத்திலையும் அதுக்கப்புறமா சூர்பனகையை பற்றி தகவல் கிடையாது. ஆனா அருணகிரிநாதர் பேச்சு விட என்ன சொல்லாம போச்சு விட கமலாலே சீதன் அப்படின்னு சொல்றா இல்லையா? தன் கணவனை வந்து கொஞ்சம் ராவணனை வந்து எப்படியான நம்ம ஒழிக்கணும். ஏன் ராமலட்சுமணன் சரி, அதுக்கு ஏதாவது ஒரு வெப்பம் இருக்கும் இல்லையா? திடீர்னு அவனை எப்படி நம்ம வந்து ஒழிக்கிறது? நம்ம அண்ணனாச்சு, அவனுக்கு வந்து சந்தேகமும் வரக்கூடாது, அட் த சேம் டைம் நம்ம அவனை அழிக்கணும் அப்படின்னு அவன் நினைச்சான். சரி, அதுக்கு ஒரு கருவி வேணும் இல்லையா? சரி, இந்த ராமலட்சுமணனையே உபயோகிக்கலாமே, நமக்கு தான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டே அப்படின்னு ராமலட்சுமணனை தேர்ந்தெடுக்கணும், வேற யாராவது தேர்ந்தெடுக்கலாமே அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா ராமர், சீதை, லட்சுமணன் ஒரு வனவாசத்தின் போது ஒரு இடத்துல தங்கி இருக்கச்சே, அப்ப வந்து லக்ஷ்மணன் என்ன பண்ணா, தர்பப்புல் வந்து அறுக்கிறதுக்காக போனான். தர்பப்புல் அவனுக்கு வேணுமா இருந்தது, அதனால அதை அறுக்க போனான். அப்ப வந்து ஓங்கி வளர்ந்த அந்த புற்கள், தர்பப்புல் எப்படி வரும்னு உங்களுக்கு நாடல்ல சொல்லலாம் இல்லையா? அது மாதிரிதான். அது வந்து கையை கிழிச்சிடும். அது வந்து சின்னதாவும் இருக்கும், பெருசா இருக்கும். இது தர்பப்புல்ங்கிறது பெருசா வளர்ந்துரும். அது வந்து புதரா இருக்கும். அதை வந்து அறுத்து கொண்டு வரதுக்காக அவன் யார் போனா? லக்ஷ்மணன் போனான். அப்ப வந்து சடக்குன்னு அறுத்தான். அப்ப வந்து சட்டன்னு தர்பக்கு நடுவுல வந்து சூர்பனகையோட மகன் இருக்கான் இல்லையா, பிள்ளை இருக்கான் இல்லையா, அவன் வந்து தவா பண்றான். அது புதரா இருக்கிறதுனால இவனுக்கு தெரியல. அப்படி அறுக்கச்சே அவன் தலையும் சேர்த்து அறுத்துட்டான். யாரு? லக்ஷ்மணன் வந்து அந்த சூர்பனகையோட பையனோட மகனோட தலையும் போட்டுட்டான். அதனால வந்து துயர கடல்ல வந்து விழுந்துட்டான். அதனால லக்ஷ்மணன் இவனை விட்டு வைக்க மாட்டேன் அப்படின்னு சபதம் செஞ்சார். அதனாலதான் ராமலட்சுமணர்களுக்கும் ராவணனுக்கும் மோதல் உண்டாக
அவ வழிவகுத்தா. ஏன்னா அவனுக்கு வந்து ஒரு கல்ல இல்ல 2 மாங்கான்னு ஆயிடுத்து. ராவணனையும் அழிக்கணும், இவாளுக்கும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சா இல்லையா. இந்த இருவர்ல வந்து அத ராமலட்சுமணன்ல யாரு அழிஞ்சாலும் நமக்கு லாபம் தான் அப்படின்னு கணக்கு போட்டுட்டா. அவளுக்கு அடிமையா அமைச்சு கொடுத்தது. அப்ப கரண், திரிசரன், தூஷணன் ஆகியோரோட முடிவு, அவ பலசாலியாக இருந்தா கூட ராமர் வந்து அழிக்கப்பட்டார் அப்படின்னு அது வந்து அது தனி கதையா படுத்தி இப்ப நம்ம சூர்பனகை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். சூர்பனகை என்ன பண்ணா வஞ்சனையில முதலிடம் வகிக்கிறார். இதுல இருந்து தெரிஞ்சிருக்கு இல்லையா, இவாளையும் கஷ்டப்படுத்தணும், ராவணனையும் கொல்லணும். அதனால வந்து என்னத்தினால அவ பாவம், அவ்வளவு ஒரு தாய் தானே, அவ மகனை வந்து கொன்னதுனால விடுவாளா, யார் விடுவா? அதனால வெட்டி எடுத்துட்டா. அதனால என்ன பண்ணா, சூர்பனகை வந்து ராவணனோட தங்க சூர்பனகை என்றுதானே சொல்லணும். சூர்பனகைன்னு சரி, அப்படி இருக்கிற வந்து ராவணன் மேலதானே கோபம் வரணும், ராவணனோட தங்கைன்னு சகோதரின்னு சொல்லணும். ஆனா ராவணனோட தங்கைன்னு சொல்லாம விபீஷணனோட சகோதரின்னு சொல்றாரு. ஏன் சொல்றார் அப்படின்னு நமக்கு தெரியும். விபீஷணனை தீயவன்னு சொல்ல பாக்குறாரா? ஏன்னா அவனும் அசுரன் தானே, அவனும் வந்து இவனோட பிரதர் தானே, அப்ப எல்லாருக்கும் ஒரே குணம் தானே இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம், கேட்கலாம். இல்ல சூர்பனகை நல்லவள்னு சொல்ல வராரா அப்படின்னு நமக்கு கொஞ்சம் மூளை வந்து கலங்கி போயிடுறது, அதாவது குழப்பமா போயிடுது. அப்படி இல்ல, அவர் வாதாடதான் வராரா அப்படின்னு இல்ல. இதுக்கு ஒரு கதை இருக்கு. சத்தியவிரதன்னு ஒரு ராஜா இருந்தான். அவனுக்கு வந்து சங்கசூடனன்னு ஒரு பையன் இருந்தான். அவன் என்ன பண்ணினா, எப்போதுமே ஆதிசேஷனை வணங்குவான். ஆதிசேஷ் யாரான்னு வணங்குவாளா? ஆனா அவன் வணங்குறான். ஆதிசேஷனை தவறாம தினமும் வழிபட்டு வந்தான். சங்கசூடன் வந்து இந்த ராஜாவோட இதுதானே, குருகுலமா இல்லாம அவன் டே ஸ்காலர் மாதிரி போயிட்டு வந்தான். எல்லாரும் குருகுலம் தான் இருக்கணும், ஆனா அவனுக்கு மட்டும் ராஜாவோட பிள்ளைங்கிறதுனால அவன் சரிப்பா நீ அரண்மனைக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு அவனுக்கு மட்டும் அந்த சலுகைய கொடுத்திருந்தான். அதனால வந்து குருநாதரோட சங்கசூடன் குருநாதன் ஆனந்த குரு, அவரோட மகள் சுமுக்கின்னு ஒத்தி இருக்கு. அவன் வந்து அழகான முகம், அழகா இருப்பா, ஆனா அவளோட குணம் அழகே கிடையாது. அவன் என்ன பண்ணினா, இந்த இளவரசன் சங்கசூடன் வந்து விரும்பினான். சங்கசூடன் வந்து குருநாதரன் மகன் வந்து என்னோட சகோதரி, நான் வந்து உன்னை விரும்பினா என்னோட சகோதரியை விரும்பிய பாவம் வந்து எனக்கு சேரும், அதனால அதர்மம் அது, அதனால எனக்கு கடுகளவு கூட உன் மேல விருப்பம் இல்லை. அடுத்த பிறவில நீ எனக்கு சகோதரி தான், எந்த பிறவை எடுத்தாலும் நீ சகோதரி தான், ஏன்னா என்னோட குருவோட பொண்ணு அப்படின்னு சுமக்கிய விரட்டிட்டான். சுமக்கிக்கு ஏமாற்றம், ஐயோ நம்ம நினைச்சோமே இவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கிடைக்காம போயிட்டு அப்படின்னு. அதனால இளவரசனை வந்து பழி வாங்க அவ தீர்மானிச்சா. அதனால தன்னோட தந்தை கிட்ட இல்லாத போல அது சொல்லி இளவரசன் தன்கிட்ட தவறா நடந்தான் அப்படின்னு அரசனிடம் சொல்லிட்டான். அப்ப வந்து என்ன பண்ண, அரசன் சும்மா இருப்பானா? உடனே சங்கசூடனுக்கு குருநாதரோட பொண்ணு அவகிட்ட சொல்ற, அரசர்கிட்ட போய் சொல்லி உங்க பையன் வந்து எங்கிட்ட தவறா நடந்தான் அப்படின்னு. அப்போ ராஜா சொன்னா, இந்த தண்டனையில இருந்து யாரா இருந்தா என் மகனா இருந்தாங்க, தண்டனையில இருந்து தப்ப முடியாது அப்படின்னு சத்தியசந்தனான அரசன் சொன்னா, சங்கசூடனுக்கு மாறுகால், அதாவது மாறுக்கை வாங்குமாறு தண்டனை விதித்தான். அதாவது மாறுகால்னா எல்லா கால் எல்லாம் தனித்தனியா வெட்டிடுது. அந்த தண்டனை நிறைவேற்றப்பட்டது. தனியா அதை பார்த்தா தனித்தனியா வெட்டணும். ஒரு பாறை மேல கிடத்தி எப்படின்னா தலைகீழ போட்டு கையை தனியா, காலை தனியா, தலைய தனியான்னு ஒவ்வொன்னா வெட்டுவான். அதாவது அவன் வந்து கஷ்டப்படணுங்கிற அந்த பனிஷ்மெண்ட். அப்ப வந்து அவன் என்ன பண்ணினா, ஆதிசேஷனை எப்போதும் அவன் வணங்குறான் இல்லையா, உடனே அவன் வந்து மனம் ரொம்ப வருந்தியது, நம்ம ஒண்ணு தப்புமே பண்ணலையே, எனக்கு எதுக்கு இந்த தண்டனை அப்படின்னு. ஆதிசேஷ பகவானே மனதால கூட நான் பிறருக்கு தீங்கு நினைக்காத எனக்கு இந்த தீங்கு வந்ததே அப்படின்னு முறையிட்டான். அப்ப வந்து ஆதிசேஷன் அவன் முன்னாடி தோன்றினான். சங்கசூடனா, என்னதான் எந்த விதையாக இருந்தா கூட போட்ட உடனே முளைக்காது. நீ சொன்னபடி அந்த சுமுகி அடுத்த பிறவில உனக்கு சகோதரியா பிறப்பா. யாரு? இந்த சங்கசூடனுக்கு சகோதரி. அப்ப சங்கசூடன் தான் விபீஷணனா பிறக்கிறான், இந்த சுமுகி தான் இந்த இவளா பிறக்கிறான், அதாவது சூர்பனகையா பிறக்கிறான். அடுத்த பிறவியில உனக்கு சகோதரியா பிறப்பா. அப்போது நானே அவளுக்கு தண்டனை அளிக்கிறேன். நான்கிறது யாரு? அந்த ஆதிசேஷன். ஆதிசேஷன் தான் லக்ஷ்மணன். இந்த
சங்கசூடன் தான் விபீஷணன். அவளுக்கு சகோதரியா யார் வந்தா? அந்த சூர்பனகை. அப்படி விபீஷனாக பிறந்தான் சங்கசூடன். சுமுகி சூர்பனகையா பிறந்தார். ஆதிசேஷன் லட்சுமணனாக அவதரித்து சூர்பனகைக்கு தண்டனை அளித்து வாக்கை நிறைவேற்றி. அதனால அருணகிரிநாதர் விபீஷண சோதரி சூர்பனகை என்றார். அருணகிரிநாதர் தவிர்த்து வேற யாருமே இது சொன்னதே கிடையாது, சொல்லவே இல்லை. இதனால இந்த சூர்பனகையோட ஒன்றுவிட்ட சகோதரர்கள் தான் அந்த திருசரன் தூஷணன் அவள்லாம் விஷயத்த சொல்லி ராமலட்சுமணர்களோட போரிட்டு அவர்களை அழியுங்கள் அப்படின்னு சொல்லிட்டான். 2 பேர் தான் கிளம்புங்கன்னு அழைச்சின்னு வந்தான். ஒரு ராமரோட போரிட்ட மடிந்தார்கள். ஏன்னா அவளுக்கு நல்ல அந்த ரிவெஞ்ச் எடுக்கிற தன்மை இருக்கு, அது மாதிரி இருக்கு. அதனால இப்படி நிறைய இந்த திருசுரனோட சண்டை போட்டா அது இதெல்லாம் வருது, நிறைய வருது. அதெல்லாம் நம்ம அதெல்லாம் விட்டுவிடலாம். அப்புறம் கருணை பற்றி தனியாக சொல்லப்படுறது, அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. இப்போ ஏன் இப்படி செஞ்சார் அப்படின்னு இந்த இதை பத்தி கரண் விதூஷன் இருக்காலையா, நம்ம அதெல்லாம் விட்டுடலாம். இவன் தலை சிறந்த வீரன். 3 பாடல்களையும் கரண் மட்டுமே சிவனிடம் வரம் வாங்கியவன். அந்த கரண் திருவெண்காடு வைக்கம் ஆகிய தலங்களில் உள்ள சிவலிங்கங்கள் இந்த கரண் பூஜை செய்தவை. அதனால இவன் தலை சிறந்த வீரன். அதனால அவனுக்கும் நிறைய இடம் கொடுத்திருக்கார் இந்த அருணகிரிநாதர். கரண் முதலானவர்கள் அழிஞ்சு போயிட்டா இல்லையா, சூர்பனகை விடல். அவரோட அந்த உன்னுட்ட சகோதரர்கள் அழிஞ்சு போயிட்டா இல்லையா, விடல. ராவணட்ட விரைந்து சென்றார். அப்ப சீதையனோட அழகெல்லாம் எடுத்து கூறி மாபெரும் வீரனான அவன் அழிவுக்கு என்ன பண்ணா, அடித்தளம் ஃபவுண்டேஷன் போட்டா, அடித்தளம் அமைச்சா. நம்ம எல்லோரும் திட்டுறோமே, அந்த ராவணன் சீதையை நேரில் பார்த்து அவ அழகை கண்டு விரும்பல, அதனால இல்ல உடனே மயல் கொண்டான், மயக்கம் கொண்டான், காமம் கொண்டான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அப்படிலாம் இல்லை. இது சூர்பனகை சீதையின் அழக எடுத்துக்கூடும் யுக்தி அப்படிப்பட்டது. அதனால சீதையை பற்றி சூர்பனகை சொல்லிட்டு போனப்ப ராவணன் ஒரு காரியம் செஞ்சான். அவனுக்கே அது இறந்த பிறகு செய்யும்படியா ஆயிடுத்து. அது என்ன, சீதையோட கொண்ட காம மயக்கம் இருக்கு இல்லையா, அந்த காம மயக்கத்தினால என்ன பண்ணினா ராவணன் மாரீச்சனை, உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ன ஆச்சு அப்படின்னு இவ சொல்ல அவளை எப்படியாவது கைப்பற்றணும்னு அவனுக்கு அதே நினைவா இருக்கிறதுனால மாய மாரீச்சன் பொன்மானாக வந்தான் இல்லையா, அத பல வழியில அவன் எப்படி மாயனா வந்தான், அதாவது மானா வந்தான், அதெல்லாம் அருணகிரிநாதர் சொல்றார். வடிவுடைய மான் விடமும் வடிவேலுங்கிற திருப்புகள்ல வருது. அது மாதிரி வடிவு என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா நல்ல அழகு அப்படின்னு இருக்கு. அதன்படி மாரீச்சன் அழகான மானாக வந்தான் அப்படின்னு. மாரீச்சனோட அழகு சொன்ன அருணகிரிநாதர் அவனோட முடிவையும் அழகா சொன்னார். அவன் எப்படி அவன் செத்து போனான் அப்படின்னு. திருவை கொண்டுரு தண்டக வனமிசை வனவ சங்குடு வந்திரு முளையுடல் சிதற அப்படின்னு. சரி, இந்த மாரீச்சமான் எல்லாருமே போயிட்டா, அதாவது இறந்து போனா அப்படின்னா அந்த சங்கோட எனக்கு மாரீச்சனோட பயம் உண்மையாகிட்டு, அதனால அவன் உடல் சிதறி உலகை துறந்தான். அப்படி வந்திடும் உடல் சிதற அப்படின்னு ஒரு பாட்டு. அது மாதிரி நிறைய பாட்டுக்கள்லாம் இருக்கு. மாரீச்சமானோட உடல் மட்டும்தான் சிதறியது, ஆனா அவனோட உள்ள சிதறாமல் அவன் ராவனுக்கு உதவ போகிறான் என்பதால் வஞ்சனை செய்வதில் நிகரில்லாத மாரீச்சன் அப்படின்னு சொல்லி. சரி, அதுக்கப்புறமா மாரீச்சனை பத்தி சொல்லியாச்சு. லக்ஷ்மணன் கோடு போட்டதை சொல்ல மறந்து விட்டதாக நம்ம நினைக்க வேண்டாம். லக்ஷ்மணன் கோடு போட்டதாக வால்மீகியோ கம்பரோ யாருமே சொல்லல. அதாவது அந்த ஒரு குடிசையில இருந்தா இல்லையா, குடியில இருந்தா இல்லையா, லக்ஷ்மணன் கோடு போட்டா இதை தாண்டக்கூடாது சீதையே சொல்றா இல்லையா, அப்படி கம்பரோ வால்மீகியோ சொல்லலாம். ஆனா அருணகிரிநாதரும் சொல்லல. ஏன் அப்படி? சீதையை தன்னந்தனியா விட்டுட்டு லக்ஷ்மணன் போயிட்டான். ராவணன் அங்க வருவதற்குள்ள நம்ம ராவணனை பார்த்து விடலாம். அருணகிரிநாதர் தயாரா இருக்கா. ராவணனை பற்றி படிப்படியா சொல்றான். அவன் எப்படி இருக்கான் ராவணன்ங்கிறது ஒண்ணு, அவனோட வீரன் தான் நினைவுல வருது. அப்படி வீரத்தால் விழ ராவணனார் அப்படின்னு ஆரத்தோரணிங்கிற பாட்டுல சொல்றான். அந்த மாதிரி கங்கா நதி, அதாவது அவன் எப்படி இருக்கான் மரியாதையா. அவன் ராவணனை ரொம்ப
விவரிக்கல. எப்படி சூர்பனகைய விவரிச்சாரோ அப்படி மோசமா விவரிக்கல. எப்படி சொல்றான் அப்படின்னா, ராவணனை வந்து அவனோட அரும்பெற எவனதான் கெட்டவனா இருந்தாலும் அவனோட புத்தி மழுங்கி போச்சு. அதனாலதான் அவங்க வந்து கிரேட். அதனால அவனோட செயல்கள் எல்லாம் அருள் பெரும் செயல்கள் எல்லாம் சொல்றார். கங்கா நதி, விபூதி பச்சை, பிறை நிலவு ஆகியவற்றை திருமுடியில் சூடியவர் யாரு? சிவபெருமான். நடராஜனான அவர் இருந்த கைலாய மலைய தன்னோட உள்ளங்கையில பிடுங்கியவன் அசுரனான ராவணன் அப்படின்னு இதை சொல்லும் ஒரு நிறைய திருப்புகள் இருக்கு. நதியும் திருக்கரந்தே மதியும் ஜடை கனிந்த நடனம் நடனம்பருத்திருந்த கைலாய நக மங்கையை பிடுங்கும் அசுரன் மதவெங்கரிங்கிற திருப்புகள். அதான் ராவணன் வந்து கைலை மலையை சுலபமாக எடுக்கல. ரொம்ப அவனோட வலிமையோட தன்னோட தோளால எடுத்தான். அப்போது பரமேஸ்வரன் வந்து தன்னோட அழகிய திருவடியினால அதை அழுத்தினார். வலித்து தோள்மலை ராவணனாக எடுத்த போது உடல் கீழ்விழவே செய்து மகிழ்ப்பு பாத சிவாய நமோர சம்புவேதான் எழுப்புத்தோல் மகிழ்நாடி குழாமிடு. அந்த பாட்டை பாடுங்க. வலித்து தோள் மலை ராவணனாதவன் அப்போது உடல் கீழ் விழவே செய்து மகிழ்ப்பு பாத சிவாய நமோஹர மலை கொப்பாமுலையால் புறமாதினை அனைத்து சீர்புலியூர் பரமாகிய வடக்கு கோபுர வாசலில் மேவிய இது வந்து அரசம்பூங்கிற 2 வார்த்தை அருணகிரிநாதர் உபயோகிக்கிறார். அரங்க வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா பாவங்கள் எல்லாம் அபகரிப்பவன்னு அர்த்தம். சம்பூங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா சுகம் அப்படின்னு அர்த்தம். இது சுகம்னு சொல்றது. இது வந்து அகங்கார வசப்பட்டு ஆண்டவன் இருந்த மலையே தூக்கிய ராவணனின் இந்த பாவத்தை நீக்கி அவனுக்கு நல்லத அருள்பவர் அப்படின்னு இவர் சொல்றார். அதுக்கப்புறமா ஏன் நல்லத அப்படின்னாக்க நல்லத கொடுப்பவர் அப்படின்னு. ஏன் அப்படின்னா என்ன ஆச்சுன்னா அவன் வந்து யாரோ ஒரு முனிவர் சொல்லி அவன் வந்து சாமகானம் பாடினான். தங்கிட்ட இருக்கிற பாக்கி தலையையும் நரம்புகளையும் வச்சுட்டு அவன் சாமகானம் பாடினான். உடனே அவர் மனசு இறங்கி சந்திரஹாசங்கிற வாழை அவனுக்கு கொடுத்தார். இந்த வாழை அப்புறமா திருப்பி வந்துடுத்து. இந்த சந்திரஹாசங்கிற வாழை அவர் வந்து கண்டிஷன் போட்டு கொடுத்தார். இது வந்து யாரு வந்து ஆயுதம் இல்லாம உன்னோட சண்டை போடுறாளோ அவளுக்கு எதிரா நீ இத வீசக்கூடாது அப்படின்னு. ஆனா ஜடாயு வந்து தன்னோட இறக்கையினால அவர் சண்டை போட்டாரு இல்லையா, இவன் அந்த ஜடாயு இறக்கையில தான் அவரோட உயிர் இருந்தது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், அந்த காலத்துல வந்து அது வந்து 7 கடல் தாண்டி தாண்டி அங்கதான் உயிர் இருக்கு அப்படின்லாம் சொல்லுவாரு. அது மாதிரி இவளுக்கு ஜடாயுக்கு இறக்கையில தான் வந்து இறக்கைய வந்து அவன் வெட்டிட்டான். வெட்டின உடனே அந்த சந்திராசம் வாழ் வந்து உடனே திரும்பி சிவபெருமான்கிட்டே போயிடுது அப்படின்னு ஒரு வரலாறு. அரக்கன் தசமுகன் கைக்கு கக்கமணிக்கும் பெரியோம் கனக ரௌஞ்சம் அந்த திருப்புகள். சரி, ராவணனை பத்தி இவ்வளவு சொன்ன அருணகிரிநாதர் அரியமேனி இலங்கை ராவணன் அப்படின்னு கரியமேக திருப்புகள்ல சொல்றார். அதாவது அற்புதமாக, அதாவது கமலாலே சீத்தி மோட்டன் வளைத்தொரு தேர்மிசை கொடுப்போம் முகிலே போயின்னு நம்ம தாக்கம் இருக்கு பார்த்தோம் இல்லையா. அற்புதமான உடம்பு இருக்கு அவனுக்கு, ராவணனுக்கு. மனம் திறந்து பாராட்டுறான். அப்படி பாராட்ட முடியுமா ஒரு கெட்டவனை? இருந்தாலும் அவனுக்கு நல்ல மனம் இருக்கு, நல்ல உடம்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதோ ராவணன் வந்து அட்டூழியம் செய்ய கிளம்பி விட்டது வந்து அப்படிப்பட்டவன். அவனுக்கு வந்து ஜெயிஜாண்டிக்கா இருப்பான். ஆனா அவன் அட்டூழியம் பண்ண ஆரம்பிச்சுட்டான். கமலாலே சீதையை மோட்டன் வளைத்தொரு தென்மிசை கொடுமுகிலே போயின்னு தாக்கம் இருக்குங்கிற பாடல்ல வைப்பான். தன்னந்தனியா ராவணனிடம் அகப்பட்டுட்டா சீதை. தப்போதற்கு நாலா பக்கங்கள்லாம் ஓடினான். ராவண மூக்கன் வந்து அவளை விடவே இல்லை. சீதையை வளைச்சு எப்படி அங்க ஓடினா அப்படி போவான், இங்க ஓடினா அப்படி போவான். அவன் ஒரு தேர்ல ஏத்தி அவளை வழியா போனான். தாமர மலர்ல இருக்க லட்சுமி தேவியோட அவதாரமான சீதையை வந்து ராவணனுக்கு இப்படி செய்து விட்டானே அப்படின்னு அருணகிரிநாதருக்கு ரொம்ப வருத்தம். இருந்தாலும் அவரால் சொல்லாம இருக்க முடியல. சீதையை கொண்டு போன ராவணன் வந்து என்ன ஆனா அப்படின்னு அவர் சொல்றார். சீதையை கொண்டு போ அசோகவனத்துல சிறை வச்சான்.
ராவணன் ஜானகியோட கற்ப ஆனா அவன் வந்து சீதை என்ன பண்ணா கொண்டு போன ராவணன் அவளை எங்க வச்சான் அப்படின்னு சொல்றான். ஜானகி கற்புத்தனை சுடத்தன் அசோகவனத்தில் சிறைப்படுத்திய தானே அரக்கர் குலத்தரத்தனே வரும் மாட அப்படின்னே மானை விடப்பே அப்படின்னு அவன் தீண்டல, அவன் கைப்படல, ஒண்ணும் படல, எடுத்து அங்க போய் ஜானகி வந்து அவன் கற்பாக இருக்கிறவளை வந்து சிறைப்படுத்தி அசோகவனத்துல கொண்டு போய் வச்சுட்டான். அசோகவனத்துல சிறை வச்சா ராவணன் ஜானகியோட கற்பத்தியில தானும் தங்குலத்தவரும் மாடறதுக்காகத்தான் அப்படி செஞ்சான். ஏன்னா அவனுக்கு பின்னாடி அவன் செத்து போக போறாங்கிறது தெரிஞ்சு கொடுத்து அருணகிரிநாதரோட ஆரண்ய காண்டத்தை எத்தோட அவன் நிறைவுபட்டார். ஆஞ்சநேயர், சுக்ரீவன், வாலி ஆகியோரை பற்றி கூறும் கிஷ்கிந்தா காண்டம் அது வருது. அதுக்கப்புறமா அதுதான் வருது. இருங்கானகம் போய் பெருங்காரியம் அது சொல்லுங்க பார்க்கலாம். யாரு பரப்பரு? லட்சுமி. இளங்கானகம் போய் இளங்கால பின் போக எங்கே மடந்தை எனவேகி எழுந்தை புறங்கால் இறங்காபுரம் ஈடும் காவலன் தன் மருகோனே. அதாவது அந்த சீதை காணாம போயிட்டா இல்லையா, அவன் வந்து பாக்குறான். அப்ப வந்து லக்ஷ்மணன் சொல்றான், நான் வந்து இந்த கோடு போட்டு வச்சிருந்தேன், ஏதோ தாண்டி போயிட்டா அப்படின்னா உடனே இருங்கானகம் போய் இறங்காலே பின் போக லக்ஷ்மணன் பின்னாடி போக எங்கே நடந்தே அப்படின்னு அவர் போறாராம். ராமர் போறாராம் பெருங்காலைங்க. அடர்ந்த காட்டுக்குள்ள ராமர் வந்து மாயமான் பின்னால் போனா சீதை சொல்படி அவர் வந்து பின்னால் லக்ஷ்மணனும் போனான். ஏன்னா வந்து மாயமான வச்சு இந்த சீத்தை பிடிக்கலான்னு அந்த மாயமான அந்த பக்கம் விட்டு இவன் 2 பேரும் பின்னாடி போனாக்க இங்க யாரும் வீட்டுல இருக்க மாட்டாளே, அப்ப சீதை நம்ம கொண்டு போயிடலாம் அப்படின்னு ஆசிரமத்துக்கு வந்த உடனேதான் தெரியுது சீத்தையே காணோம். எங்கே சீத்தை அப்படின்னு போறான். சில வார்த்தைகள்ல சொல்லியிருக்கிறோம். அந்த அருணகிரிநாதரோட சாத்துரியம் நமக்கு தெரியும். இப்ப வந்து ராமர் ஆஞ்சநேயர் அவளோட சந்திப்பை பார்க்கலாம். பருதி மகன் வாசல் மந்திரி அனுமனோடு சுருளழக பார அப்படிங்கிற திருப்புகள்ல வருது. எல்லா விதத்திலையும் உயர்ந்தவர் தான் ஆஞ்சநேயர். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். வந்து அப்ப வந்து இவ ஆஞ்சநேயர் பத்தி சொன்னேன். ஆஞ்சநேயர் யாருன்னு முன்னாடியே பார்த்துட்டோம். யாரு அப்படின்னா ருத்ரன், சிறந்த அனுமன். ருத்ரன் வந்து ருத்ரனோட அம்சம் தான் ஆஞ்சநேயரா வந்திருக்காரு. ஆஞ்சநேயர் யாரு? சுக்ரீவனோட மந்திரியா இருந்தார் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்லு. இது என்ன புதுக்கதை? இதற்குரிய காரணத்தை உணர்ந்தால நம்ம வந்து அருணகிரிநாதரோட புலமையை நம்ம பார்க்கலாம். அதாவது சூரிய பகவான் கிட்ட மாணவராக இருந்து கல்வி கற்றவர் அனுமான். சூரிய பகவான் குரு. அப்படி இருந்து கல்வி பயிற்சி முடிஞ்சதும் குருதேவா தங்களுக்கு குருதட்சணை அளிக்க நான் விரும்புறேன், அதனால அனுமதித்தார்கள் அப்படின்னு சொன்னார். சூரிய பகவான் வந்து இல்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னு மறுத்துட்டார். ஆனா அனுமன் விடவே இல்லை. கடைசியில சூரிய பகவான் என்ன பண்ணார்? சரி உனக்கு ஆசையா இருக்கு இல்லையா, சரி உனக்கு வேண்டுகோளை நான் ஏற்கிறேன். ஆனா நீ ஒரு உதவி செய்யணும். என்னோட அம்சமான சுக்ரீவன் இருக்கான் இல்லையா, நீ அவனுக்கு மந்திரியா இருந்து அவனுக்கு நல்வழி காட்டு. அவன் எங்கேயாவது வேற ஏதாவது பாதையில போயிட போறான். அதனால எனக்கு நீ வந்து அது மாதிரி நீ பண்ணு. அது பண்ணினாலே எனக்கு நீ வந்து எனக்கு ஏதோ கொடுத்தா மாதிரி குருக்கு கொடுத்த தட்சிணை மாதிரி இருக்கும். இதுதான் குரு தட்சிணையா இருக்கட்டும் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். ஆஞ்சநேயர் ஒப்புக்கொண்டார். அதனாலதான் சுக்ரீவனுக்கு மந்திரியா ஆனா இதைத்தான் பருதி மகன் வாசல் மந்திரி அனுமன் அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றார். அவர் வந்து அனுமாருக்கு ஒரு பட்டமும் கொடுக்கிறார். என்ன? கவச்ச அனுமன் அப்படின்னு முருகசேரிங்கிற திருப்புகள்ல அவர் குறிப்பிடுறார். இந்த பட்டத்தை வந்து வேறு யாரும் இல்ல, ஆஞ்சநேயருக்கு தரல, சுக்ரீவனுக்கு தர. ராமனோட தோழமை உண்டாக்கி அவனை காத்தது, சீதையிடம் வந்து மோதிரம் தந்து அவள் உயிரை காத்தது, சுக்ரீவன் சீதையை தேட குடித்த கெடு தாண்டியதும் உயிரை விட தீர்மானித்த. அதாவது இது ஒரு பாட்டுல வருது. அவன் சொல்றான், சுக்ரீவன் வந்து நீங்க போ, நீ அங்க போ, நீ தெற்குல போ, நீ வடக்குல போ, அங்க போ, இங்க போன்னு நீ அப்படி வந்து மாருத்தியே, நீ வந்து அந்த குறிப்பில் புரியா அந்த அது குறி தவறினா நீ வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதுல அவர் அழகா சொல்லுவார். இந்த காலத்துக்கு மருத்துவ மலையை கொண்டு ராமலட்சுமணர்கள் உயிரை காத்தது எல்லாமே வந்து அனுமான் தான். அப்படி பல வகைகளும் கவச்சமாக இருந்து உயிர் காத்ததால ஆஞ்சநேயர் வந்து கவச்ச அனுமான் அப்படின்னு சொல்றார். ஆஞ்சநேயர் மூலமா சுக்ரீவனுக்கு வந்து ராமருக்கும் சுக்ரீவனுக்கும் தொடர்பு வந்தது.
வாலியின் பார்த்தாலும் அது தெரியும். வாலியோட பலம் என்ன, யாரோட சண்டை போட்டாலும் அவளோட பாதி பலம் அவனுக்கு வந்துடும். அதனாலதான் இவர் மறைஞ்சு இருந்து சண்டை போடுவார். அது மாதிரி நிறைய 7 மரங்களும் மண்குளங்களும்னு இருக்கும். அது தொடைய பண்ணிட்டு அதுக்கப்புறமா இவனை கொல்லுவார். அது மாதிரிலாம் இருக்கு. அப்ப 2 பேரும் ஒரே மாதிரி ட்வின்ஸ் தானே, 2 பேரும் ஒரே மாதிரி இருந்ததுனால அவன் சரி நீ மாலை போட்டுக்கோ சுக்ரீவனை, அப்பதான் அவன் தெரியும் எனக்கு, அப்பதான் அவனை கொல்ல முடியும். கொல்றது நல்லதா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அத தீயவைய கொல்றதுல ஒண்ணும் தப்பே கிடையாது. அதனால அவன் அது மாதிரி வரம் வாங்கின்னு வந்திருக்கான். அதனால அவன் பல பாடல்கள்ல ராமருக்கும் சுக்ரீவனுக்கும் ராமருக்கும் எப்படி நட்பு ஏற்பட்டது அப்படிங்கறத இவர் விவரிச்சிருக்கார் அவனுடைய வாக்கிலிருந்து. அப்புறம் இந்த மலை அதாவது அமிர்த கடைஞ்சா இல்லையா, பார்க்கடலை கடைஞ்சா இல்லையா, மந்திரமலையை மத்தாக வச்சு வாசுகிய பாம்பா கையில வச்சு அதை கடைஞ்சா, ஒரு பக்கம் திருமால் பிடிச்சிருந்தா, மறுபக்கம் வாலி பிடிச்சிருந்தான். 2 பேரும் பார்க்கடலை கடைஞ்ச அந்த அலைவேச கடல் ஜிமி ஜிமி ஜம்னு இந்த பேரொலி அந்த உலகம் முழுவதையும் நிறைஞ்சது. கடல்லாம் கலங்கிடுத்து, அமிர்தம் வெளிப்பட்டது. அவ்வளவு பலம் கொண்டவன் வாலி அப்படிங்கிறார். மலை மத்தன வாசுகியை கையில திருமாவளூர் பாதியும் மருது மற்றது வாலியுமே விட அலை ஆழி வலைய முட்ட ஓர் ஓசை அதா அலி திமி திமி திமினா எனவே அலை மறியிட கடையா எழவே எழ மேலெழு எழும் அமுதோடே அப்படின்னு வயலு திருப்புகள் இருக்கு. வாலியின் பராக்கிரமத்தை அருணகிரிநாதர் விரிவா வளர்க்கிறார். அதுக்கப்புறமா ராமர் அப்படிப்பட்ட வாலியோட சுக்ரீவா நீ போர் பண்ணு, நான் அவனை எப்படியான அழிச்சு விடுறேன் அப்படிங்கிறார். சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் போர் நடக்கிறது. வாலியால கடுமையா தாக்கப்பட்ட சுக்ரீவன் என்ன பண்ணா, நடுங்கினான். அத அருணகிரிநாதர் அதையும் சொல்றாங்க, நடுங்க சுக்ரீவன் அப்படின்னு, இடுங்கை கொத்த அப்படிங்கிற நடுங்க சுக்ரீவனோடும் அமராடிய குரங்கு அப்படின்னு. உயிர் பயம் ஏற்பட்டது சுக்ரீவனுக்கு. ராமரிடம் போய் புலம்பினான். அதனால ஆறுதல் சொன்ன ராமர் என்ன பண்ணார், அடையாளத்துக்காக சுக்ரீவன் கழுத்துல ஒரு மாலை போட்டு மறுபடியும் நீ போர் பண்ணு, நான் எப்படியான வாலியை வதைக்கிறேன். காந்தால் மலர் தொடையிட்டு எதிர் விட்டொரு வேந்து கரணத்தோடு மட்டிடு கூந்தல் அவிழ்ந்தது அப்படிங்கிற திருக்குறள். சுக்ரீவனுக்கு காந்தல் மலர் மாலையை அணிவிச்சு அவனை வாலியின் எதிர போருக்கு அனுப்பி 2 பேரும் போர் புரிங்கன்னு ஒப்பற்ற அந்த வாலி என்னும் வானர வேந்தனை அவன் கவச்சத்தோடு அழித்தவர் தான் இந்த நற்குணம் கொண்ட ராமர் அப்படின்னு சொல்றான். வாலி வதம் மற்றொரு திருப்புகள். அது மாதிரி நிறைய திருப்புகள் இருக்கு, சொல்லிட்டே போல. வாலி மார்பு தொலைத்திட விற்கொடு அப்படின்னு ஆளுங்காலங்கிற ஒரு திருப்புகள் இருக்கு. வாலி வதம் முடிஞ்சுட்டு சுக்ரீவன் அரசனா ஆயிட்டான். அப்புறம் தலைமையோடு தாரமும் பெற்ற அவன் கார்காலம் ஆவணி புரட்டாசி முடிஞ்சது, படைகளோட உதவுறேன் அப்படின்னு ராமருக்கு வாக்குறுதி தந்துட்டு அரண்மனைக்கு திரும்பிட்டான். அந்த புற வாழ்வுல அவன் தன்னை மறந்துட்டான். கள்ளுண்டு காமக்களி ஆட்டத்துல எல்லாம் மூழ்கினான். கார்காலம் வந்தது. சுக்ரீவன் வராததால ராமனுக்கு ஒரு பயமும் கோபமும் வந்தது. தம்பியை அழைச்சு சுக்ரீவனுக்கு கோபத்தோடு ஒரு எச்சரிக்கை அமைச்சார். ராமரின் கோபம் துரிக்கு வார்த்தைகளை அருணகிரிநாதர் சொல்றார். மறந்த சுக்ரீவ மானீசன் வாசலில் இருந்து உளித்த நியோராதது சொல் மனம் கழித்திடலாமோ, துரோகித முன்பு வாலி வதம் செய் விக்ரம ஸ்ரீராமன் ஆனில மறிந்த ததி மோகோ கெடாதினி வரும்படி அப்படின்னு ஒரு பாட்டுல சொல்ற நிறைந்த துப்பேத அப்படின்னு. இது மாதிரி நிறைய பாட்டுகள் இருக்கு. கிஷ்கிந்தா காண்டத்தை முடிச்சுட்டு சுந்தரகாண்டத்துக்கு இப்ப போகலாம். சுந்தரகாண்டத்துல சுக்ரீவன் என்ன பண்றான், தனது வானர படைகளிடம் சில தூதர்கள் எல்லாம் மேற்குல தேடுங்க, சில எல்லாம் வடக்குல தேடுங்க, சில எல்லாம் கிழக்குல தேடுங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறான். உடுக்கத்துடி சுகுணன். உடக்கு சில தூத தேடுக வடக்கு சில தூத நாடுக உனக்கு சில தூத தேடுக எனமே புரிக்கு புரி காணும் மாருதி இனித்த பொருதூத
மனமே சென்று அருள் போத்திருவாழி மோதிரம் அழித்தூற்று அவனே மனோகரம் அழிக்கும் இதெல்லாம் அற்புதமான வடிவம். குறிப்பில் குறிக்காணும் மாருத்தி இனி தெற்கொரு தூது போவது குறிப்பில் குறிப்பான போதிலும் வரலாமோ அப்படின்னு ஒடுக்கத்துணை பார்க்கிறார். அற்புதமான வரிகள். ஆஞ்சநேயரோட ஏற்பட்ட முதல் சந்திப்பிலேயே அவரை பற்றி முழுமையாக உணர்ந்து கொண்டார் அந்த ராமர். அதனால என்ன பண்றா, ராமர் தன்னோட சீதையை தேடி போன மற்றவர்கள்ட்ட சீதையை பற்றிய அடையாளங்கள் மற்றும் தகவல்கள் எல்லாம் சொல்லிட்டு மற்ற தகவல்கள் எல்லாம் அதை சொல்லாம அவற்றை ஆஞ்சநேயர் மட்டும் சொன்ன. ராமர் தன்னோட மோதிரத்தையும் மற்றவர்கிட்ட சொல்லிருக்கலாம் இல்லையா, அங்கதான் அவ எல்லாரும் போனா இல்லையா, அவ யாருக்கிட்டையுமே தனது மோதிரத்தை கொடுக்கல. இவற்றை மட்டும் மோதிரத்தை கொடுத்தார். அந்த மோதிரத்தை அவர்கிட்ட கொடுத்து அனுப்பினார். அப்படி கொடுத்த ராமனோட அங்க லாவண்யத்தையும் சீதையை பிரிந்ததுனால அவருக்கு ஏற்பட்டுள்ள வருத்தத்தையும் குறிப்பால் உணர்ந்த மாருதி இப்படிப்பட்டவரின் மனைவின்னு அவர் எப்படி இருக்கணும் அப்படின்னு குறிப்பால் உணர்ந்துட்டாராம் அவர். இனி தெற்கொரு தூது போவது இந்த வார்த்தைகளுக்கு வேறு விதமான பொருளும் உண்டு. அதாவது ஆஞ்சநேயர் வேறு வழி இல்லாமல் தூது போகல, சந்தோஷத்தோட எனக்காக தூது போனாங்கிற ராமர் சொல்வதை போன்ற விளக்கம். இனி இனி மகிழ்வோடு அப்படின்னு மகிழ்வோடு அவர் போனார் அப்படின்னு இருக்கு. அதாவது இனித்து அப்படின்னா எனக்காக ஒரு தூது போகுதுன்னு மாருதி மகிழ்ச்சியுடன் அவர் தூது போனார். ஜாம்பவான் அங்கதான் எல்லாரும் போனான். பல இடங்கள்ல தேடியும் சீதை கிடைக்கல. அனைவரும் வருத்தத்துல ஆழ்ந்து போனான். ஆஞ்சநேயர் ஆறுதல் கூறினார். அப்போது ஜடாயுவின் சகோதரன் யாரு, சம்பாதி. சம்பாதி மூலமா சீதை இலங்கையில இருப்பதாக தகவல் கிடைத்தது. அதை சொல்ல அருணகிரிநாதர் அற்புத வார்த்தைகள். குறிப்பில் குறிப்போன போதிலும் வரலாமோ அப்படின்னா அந்த விவரப்படி நம்ம குறிப்பு கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த விவரப்படி சீதை கிடைக்கலன்னா நீங்க திரும்பி வரக்கூடாது, நீ அங்கேயே செத்து போயிடு அப்படிங்கிற அர்த்தம். மேலோட்டமா பார்த்தா இதுதான் அந்த வரியின் விளக்கம். ஆனா இதற்கு வேறொரு பொருள் இருக்கு. என்ன? ராமர் சொன்னது தந்தது அந்த அனைத்தையும் தனக்குள்ள பதித்து கொண்ட மாருதி இலங்கைக்கு போனார். ராவணனோட அரண்மனையில அவன் மனைவி மண்டோதரியை பார்த்ததும் ஆஹா சீதையை கண்டுவிட்டேன்னு கண்டு கொண்டேன்னு அவர் தவறா நினைச்சுட்டார். குறிப்பு தவறிட்டு ஆனால் உடனே திரும்பி விடணும். அதனால குறிப்பில் குறிப்போனதிலும் வரலாமோ அப்படின்னு கதிர்காமமே பெருமாளே அப்படின்னு அவர் சொல்றார். அதனால இந்த சுந்தரகாண்ட பாடல்ல ஆஞ்சநேயர் இலங்கையை கொளுத்திய தகவலும் இருக்கு. இப்ப இதுல இன்னொரு பாட்டு சுகுணா உங்களுக்கு சொல்லல. அதாவது இவர் எப்படி இலங்கைக்கு இவ போனா சீத்தை என்ன பண்ணினா அனுசூயா கொடுத்தா இல்லையா, முன்ன எல்லாரும் கேட்கறா காட்டுக்கு போனவளுக்கு எப்படி நகையெல்லாம் வந்தது அப்படின்னு. அவளோட ஆசிரமத்துக்கு போன உடனே அனுசூய ஆசிரமத்துக்கு போன உடனே அனுசூய தங்கிட்ட இருந்த நகையெல்லாம் அவளுக்கு பூட்டி அழகு பார்த்து அந்த நகையை வச்சிருந்தா சீத்தை. இப்ப அவ போச்சு பிரசன்ஸ் ஆஃப் மைண்டோட அவ என்ன பண்ணினா அந்த விமானத்துல போச்சு ஒவ்வொரு இத எல்லாத்தையும் இப்ப என்னென்ன போட்டானோ உங்களுக்கு தெரியும், எல்லாத்தையும் வழி நெடுக அவ போட்டுட்டே போனான். அத இவன் பார்த்து சுக்ரீவன் பார்த்து இத்த மூட்டையா கட்டி கொண்டு கொடுத்து இந்த வழியில இருந்தது இது வழியாதான் போறது அப்படின்னு அது அந்த கரைக்கு போச்சு. இந்த இலங்கை அதுக்கப்புறமா இலங்கையை தாண்டி போயிருக்கா அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறமா தான் தெற்குக்கு ஒரு தூத அனுப்பிச்சான். அதனால இந்த வழி தடங்கள் இருக்கே, இந்த தடங்கள் தெரிஞ்சதுனாலதான் இது தெரிஞ்சதுங்கிறது எப்படி அந்த சீதை போடலன்னா தெரிஞ்சிருக்காரு. அந்த அரிமைந்தன் புகழ் மாருதி என்று அதை மட்டும் பாடுங்க. யாருக்கு தெரியுமா பாடுங்க. உரையும் சென்றது நாவும் உணர்ந்தது அரிமைந்தன். ஒரு நிமிஷம் பாட்டு. அரிமைந்தன் புகழ் மாருதியன் கவியன் புகழ் மாருதி என்றுள்ள கவிய சங்கம் ராகவ பொங்க
அணிவும் கண்டருள்வாயன கொடு தரவேறும் அருளோ கண்ட தாராபரி அன்புரு விஜயம் கொண்டு வன்புரு 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 அருளோ கண்ட தாராபதி வன்புரு விஜயம் கொண்டு எழுபோது புலம்பிய அகமோ பைந்தொடி சீதை மருந்தலம் ஆழி சிலம்புகள் கடகமோ தண்டை பொன்னோ புலவந்தரி மணிகள் பந்தரி வாயிடு பந்தன மலையோ சங்கிலி போல மரங்க மின் முழுதும் கண்டனாராயணன் அன்புரு மருகா தென் புலவாயில மலர்ந்தருள் பெருமாளே. இந்த சுந்தரகாண்ட பாடல்ல ஆஞ்சநேயரை பத்தி தான் நிறைய வரும். இது வந்து ஆஞ்சநேயருக்கு இந்த இலங்கையில வந்து முருகன் அருள் கொடுத்தார் அப்படின்னு இந்த பாட்டுல அது தெரியலாம். இலங்கையில் இலங்கிய இரங்களுள் இளங்கருள் எங்கனும் இலங்கென முறை ஓதி இடும் கனல் குரங்கு தலங்களில் அந்த பாட்டு தலங்களில் இப்ப யார் படப்படுற நீங்க தான் பாடணும். அது நான் தான் வச்சிருக்கேன். அந்த சுந்தரகாண்ட பாடல்ல வந்து ஆஞ்சநேயர் இலங்கையை கொளுத்திய தகவல் நமக்கு கிடைக்கிறது. வந்து மற்றொரு இடத்துல சொல்றதுனால அவர் வந்து அந்த சுந்தரகாண்டத்துல சொல்லாம இன்னொரு இடத்துல அதை சொல்றார். அந்த பர்டிகுலரா சுந்தரகாண்டத்துல சொல்லாம இவர் என்ன பண்ணினார், அனுமார் வந்து எப்படி இந்த இலங்கையே கொடுத்துட்டாரு. ஏன்னா அவரோட பால்ல தீ வச்சுட்டா இல்லையா, அவருக்கு நிகரா வந்து பேச பொறிச்சு அந்த தூது போடிச்சு அவனுக்கு இடம் கொடுக்கல. அதனால தன்னோட வாழை சுருட்டியே அவர் வந்து ராவணனுக்கு நேரா உட்கார்ந்துருந்தார். இருந்தாலும் ராவணன் வந்து அவரோட வாழை தீ வைக்க சொன்னார். அந்த தீனாலேயே இலங்கையை எரிச்சுட்டார். அது எப்படி எரிச்சார் அப்படிங்கிறது பாடுறீங்களா? இலங்கையில் விளங்கிய அதனால இலங்கையில வந்து நெருப்பு வைத்த ஒரு சில வீடுகள்லாம் தப்பின. அது எப்படி என்பது அழகா, அதாவது இந்த பிரெக்னெண்டா இருக்கிறவா ஓல்டா இருக்கிறவா இவாளெல்லாம் விட்டுட்டு அருள் எங்கெல்லாம் இல்லையோ அங்க மட்டும் நீ பரவு அப்படின்னு இவர் வந்து அக்னியே தன் கையில வச்சிருந்து அப்படி சொன்னார். அக்னியும் அதுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு அப்படிதான் அருளும் கொண்ட விபீஷணன் போன்றவரோட வீடுகள்லாம் தீக்கு இரையாகாம இருந்தது. சுந்தரகாண்டத்தை இத்தோட நிறைவு செஞ்சு அடுத்தது என்ன யுத்தகாண்டம். பரமேஸ்வரன் சார் இதோட சுந்தரகாண்டத்தோட இன்னைக்கு நிறுத்திக்கலாமா? அது அடுத்த இதுல வந்து வேணா யுத்தகாண்டம் என்ன நிறைய இருக்கிறதுனால இன்னும் போய் ஆல்ரெடி இது வந்து 6:45 ஆயிடுச்சு. பண்ணுங்க மாமி, அப்படியே பண்ணுங்க. இருப்பாரு அவர் இருக்கேன் பரமேஸ்வரன் சார் இருக்கேன் மாமி.